அத்தியாயம் 8. இன்ஸ்பெக்டர் கோத்தாரி இப்படி நடந்து கொண்டது மாளிகையில் தங்கியிருந்த எல்லோரையும் கடுமையாக வருத்தியது. விடிந்ததும் அவருடைய பிணத்தைத்தான் சந்திக்க நேரிடும் என்று நினைத்து ஒவ்வொருவருமே கதி கலங்கினார்கள். ஆனால் மாயவன் மட்டும் எதுவுமே நடக்காததை போல் அமைதியாக இருந்தான். அடுத்து எழுத போகும் மர்ம கதைக்கு அருமையான பிளாட் கிடைத்து விட்டதே. பயங்கரம் நிறைந்த உண்மை கதையை எந்தவித சிரமமும் இன்றி வெகு சுலபமாக எழுதிவிடலாம். வீராசாமி நாயுடு கிளி ஜோசியக்காரனான தாமுவை வரவழைத்து இன்ஸ்பெக்டர் கோத்தாரியின் முடிவு எப்படி இருக்கும் என்று கேட்டார். அவன் முதலில் விரல்களை ஒன்றன் பின் ஒன்றாக மடக்கிவிட்டு, இப்பொழுது எதுவும் சொல்வதற்கில்லை, இரவு நேரத்தில் எந்த ஜோசியம் சொன்னாலும் பலிக்காது என்று தெரிவித்தான். கிளியை விட்டு சீட்டு எடுக்க சொல்லலாமா? ஜோசியக்காரன் முணுமுணுத்து கொண்டே எழுந்து வந்தான். விடிந்த பின்பு நாம் தான் எல்லாவற்றையும் விவரமாக தெரிந்து கொள்ளப் போகிறோமே, அதற்கு முன்னால் கிளி ஜோசியக்காரனை ஏன் தொந்தரவு செய்கிறீர்கள் என்று கண்டிப்பதைப் போல் சொன்னார் நல்ல தம்பி. நீ பேசாமல் இரு நல்ல தம்பி. என் மனதில் ஜோசியம் பார்த்தால் நன்றாக இருக்கும் போல் ஒரு எண்ணம் தோன்றியது. நினைத்தவுடன் எதையும் செய்யாவிட்டால் எனக்கு தூக்கமே வராது. மேலும் ஜோசியம் கேட்டால் மனதுக்கு தெம்பாகவும் இருக்கும் என்று வீராசாமி நாயுடு சொல்லி கொண்டிருக்கும் போதே கிளி ஜோசியக்காரன் எதையோ இழந்து விட்டதைப் போல் பதறியடித்து கொண்டு ஓடி வந்தான். நல்ல தம்பியும் வீராசாமி நாயுடுவும் என்னவோ ஏதோ என்று பார்த்தார்கள். கூண்டிலிருந்து என் கிளியை காணவில்லை, எனக்கு பணம் சேர்த்து தந்த நிரந்தரமான சொத்து மாயமாய் மறைந்துவிட்டது என்று சொல்லிவிட்டு ஒப்பாரி வைத்தான் கிளி ஜோசியக்காரன். கிளியை காணவில்லையா என்று பதட்டத்துடன் கேட்டார் வீராசாமி நாயுடு. நல்ல தம்பியும் பரபரப்புடனேயும் பார்த்தார். காணவில்லை சாரு என்று கண்ணீர் வடித்தான் கிளி ஜோசியக்காரன். உன் கிளி எங்குமே போய்விடாது, இந்த மாளிகையில்தான் எங்கேயாவது இருக்கும். எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை சாரு. கிளி கூண்டின் கதவு மூடியபடியே கிடக்கிறது. கிளி இறக்கையின் தூவல்கள் ஏதாவது கூண்டினில் கிடக்கிறதா? இல்லை, உள்ளே வைக்கப்பட்டு இருந்த வாழைப்பழம் அப்படியே இருக்கிறது. என் கிளியை நம்மை சேர்ந்தவர்களில் எவனோ ஒருவன் பிடித்து கொண்டு போய்விட்டான். வீராசாமி நாயுடுவும் நல்ல தம்பியும் கிளியை பிடித்து சென்றது யாராக இருக்கக்கூடும் என்பதை பற்றி ஆராயலானார்கள். கிளியை பிடித்து கொண்டு போவதால் யாருக்கு என்ன லாபம் கிடைக்கப் போகிறது? எதற்காக உன் கிளியை பிடித்து கொண்டு போக வேண்டும்? அதை இன்னும் உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லையா? என் கிளி ஜோசியம் சொல்லக்கூடாது. அது மரண ஜோசியம் சொல்லிவிட்டால் அந்த கிளியின் மீது யாருக்காவது கோபம் ஏற்பட்டு இருக்கக்கூடும். அதனால் என் கிளியை பிடித்து சென்று கொன்று போட்டிருப்பார்கள். தன் வருமானம் முழுவதும் பறிபோய் விட்டதைப் போல் வாய்விட்டு கதறினான் கிளி ஜோசியக்காரன். இந்த கிளி போனால் இன்னும் எத்தனையோ கிளிகளை வாங்கலாமே என்று ஒரு சுலபமான யோசனையை சொன்னார் நல்ல தம்பி. கிளிகளை வாங்கலாம், ஆனால் அந்த கிளிகள் எல்லாம் என் கிளிக்கு ஈடாகுமா? திரிகாலமும் அறிந்த ஞான கிளி ஐயாது. நல்லது கெட்டது எது நடப்பதாக இருந்தாலும் முன்கூட்டியே சொல்லிவிடும். உன் கிளி யாரிடம் இருந்தாலும் இதை போல்தான் ஜோசியம் சொல்லுமா? கேட்டது வீராசாமி நாயுடு. அதெப்படி சொல்லும்? நான் அந்த கிளியின் எஜமானன் ஆயிற்றே. அப்படியானால் பிரயோஜனம் இல்லாத கிளியை எதற்காக யாரோ ஒருவர் பிடித்து கொண்டு போக வேண்டும்? அந்த கிளியை கொல்ல சதி நடந்துவிட்டது. இந்நேரம் என் அருமையான கிளி உயிரை இழந்திருக்கும் என்று தாமு ஒப்பாரி வைக்க தொடங்கிவிட்டான். வீராசாமி நாயுடு அவனுக்கு ஏதோ சமாதானம் சொல்லி தேற்றிவிட்டு நல்ல தம்பியையும் கூட்டிக் கொண்டு நடந்தார். விபரீத பரீட்சையில் இன்ஸ்பெக்டர் இறங்கி இருப்பதும் கிளியின் மறைவும் எனக்கு என்னவோ போல் இருக்கிறது. நம் எல்லோருக்கும் கெட்ட நேரம் வந்து விட்டதோ என்று கூட பயப்படுகிறேன் என்றார் நல்ல தம்பி மிகுந்த வருத்தத்தோடு. இன்று ராப்பொழுது விடிவது வரையில் நாம் அமைதியுடன் இருப்போம். அதுவரையில் நாம் மூளையை போட்டு குழப்பிக்கொள்ளாமல் இருப்பதுதான் நல்லது என்று வீராசாமி நாயுடு சொல்லிவிட்டு தூங்குவதற்காக தம்முடைய அறையை நோக்கி நடந்தார். நல்ல தம்பி வருவது வந்துவிட்டு போகட்டும் என்ற எண்ணத்துடன் ஒவ்வொரு அறையாக பார்த்து கொண்டே நடக்கலானார். ஒவ்வொருவரும் தனித்தனி அறைகளில் கதவை பூட்டி ஜன்னல்களை திறந்து போட்டவாறு தூங்கிக் கொண்டிருந்தார்கள். பயத்தின் விளைவாலோ என்னவோ ஒவ்வொரு அறைகளிலும் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. சிலர் காற்றுக்காக மின்சார விசிறிகளையும் சுழலவிட்டு கொண்டிருந்தார்கள். நல்ல தம்பி ஒவ்வொரு அறைகளையும் பார்த்து கொண்டே நடந்து தனக்கென ஒதுக்கப்பட்டு இருந்த சிறிய அறையினுள் வந்து படுத்து கொண்டார். நுழையக்கூடாத பூஜை அறைக்குள் நுழைந்திருக்கும் இன்ஸ்பெக்டர் கோத்தாரிக்கு என்ன நேருமோ என்ற அச்சம் அவரை தூங்க விடாமல் தடுத்து கொண்டிருந்தது. எப்பொழுது விடியுமோ என்று ஆவலுடன் காத்து கொண்டிருந்த வீராசாமி நாயுடு பொழுது விடிந்தவுடன் எல்லாரையும் எழுப்பி அழைத்து கொண்டு நேராக பூஜை அறைக்கு வந்தார். யாருடைய முகத்திலும் தெளிவில்லை. எல்லோரும் இன்ஸ்பெக்டர் உயிருடன் இருக்கிறாரோ இல்லையோ என்ற கவலையின் கிறக்கத்திலேயே நின்று கொண்டிருந்தார்கள். அவர் உயிருக்கும் ஆபத்து ஏற்பட்டால் சாதாரண ஈ கூட அந்த மாளிகையினுள் பறக்காது. பங்களாவின் கதவை இழுத்து மூடிவிட்டு எல்லோரும் வெளியே போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். மாயவன் சார், இங்கே இருப்பவர்களில் நீங்கள் தான் தைரியசாலி போல் தோன்றுகிறது.
ஆகவே நீங்கள்தான் முனீஸ்வரன் மீது பாரத்தை போட்டுவிட்டு அந்த அறை கதவை திறந்து பார்க்க வேண்டும் என்று பணிவாக கேட்டுக்கொண்டார் வீராசாமி நாயுடு. மாயவன் தான் தைரியசாலியோ, என்னை பார்த்தால் கோழை போல் தோன்றுகிறதோ என்று வீரம் பேசிய அவருடைய தம்பி மதனகோபால் யாரையும் பொருட்படுத்தாததை போல் அரைக்கதவை நோக்கி வேகமாக தள்ளி திறந்தான். அறையின் உள்ளே இன்ஸ்பெக்டர் கோத்தாரி முனீஸ்வரன் சிலையின் கையை பிடித்தவாறு சிரித்த முகத்துடன் காட்சியளித்து கொண்டிருந்தார். அவருடைய உதடுகளில் வெற்றி புன்னகை நெளிந்தோடியது. கிளி ஜோசியக்காரன் தன் கிளியை இழந்த வேதனையையும் பொருட்படுத்தாமல், இன்ஸ்பெக்டர் சாரு பிழைத்து கொள்வார் என்று எனக்கு முன்கூட்டியே தெரியும் என்றான். நாயுடுகாருவின் பெண்களான ஹேமாவும் பார்கவியும் வியப்பால் விரிந்த இமைகளை இன்னும் மூடவில்லை. எல்லோரும் அவர்களை போன்ற நிலையில்தான் இருந்தார்கள். என்னை உயிரோடு பார்க்க முடியாது, இறந்து போயிருப்பேன் என்றுதான் நீங்கள் எல்லோரும் நினைத்து கொண்டிருப்பீர்கள் அல்வா என்று கேட்டவாறு இன்ஸ்பெக்டர் கோத்தாரி வெளியே வந்தார். உங்களை முனீஸ்வரன் ஒன்றும் செய்யவில்லையா என்று கேட்ட வீராசாமி நாயுடுக்கு வியப்பு தாழவில்லை. என்னை மட்டுமில்லை, அவன் யாரையுமே ஒன்றும் செய்ய மாட்டான். அவன் எந்த பாவத்தையும் செய்வதறியாத அப்பாவி. இங்கே இருப்பவர்கள்தான் பயங்கரமான கதவை சிருஷ்டியடித்தது உயிர்ப்பலி வேட்டை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். இதுவரையிலும் எந்த காரியங்களிலும் தலையிடாமல் மௌனமாக இருந்த நாயுடுவின் மைத்துனன் உத்தமசிங் ஆத்திரத்தோடு துள்ளி எழுந்து, முனீஸ்வரன் பெயரால் பித்தலாட்டங்கள் செய்து வந்தவர்கள் யார் யார் என்பதை சொல்லுங்கள். இப்பொழுதே உங்கள் கண் முன்னால் துண்டு துண்டுகளாக கிழித்து போட்டு விடுகிறேன் என்று கர்ஜித்தான். அவன் பஞ்சாபிதான், ஆயினும் சிறு வயதிலேயே தமிழ்நாட்டுக்கு வந்துவிட்டதால் தமிழ் சுத்தமாக பேசினான். கிழித்து போடுவதற்கும் ஒட்ட வைப்பதற்கும் போலீஸ் இலாக்காவை சேர்ந்தவர்களாகிய நாங்கள் இருக்கிறோம். ஆகியவே பேசாமல் இரு என்று ஒரு அதட்டல் போட்ட இன்ஸ்பெக்டர் கோத்தாரி, பிரேம்நாத் படுகொலை செய்யப்பட்டு இருக்கிறான் என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். எனக்கும் அதே எண்ணம்தான் தோன்றுகிறது. பிரேம்நாத் படுகொலை செய்யப்பட்டு இருக்கிறான் என்பதில் கொஞ்சமும் சந்தேகமில்லை என்று மாயவன் ஆணித்தரமாக ஆமோதித்தான். ஆனால் அவன் எதற்காக படுகொலை செய்யப்பட்டான் என்று இன்ஸ்பெக்டர் அழுத்தி கேட்டபடி டாக்டர் சௌரிராஜனை நோக்கி, டாக்டர், இந்த வீட்டில் சித்தவெறி நபர் யார் என்பதை கண்டுபிடிப்பதற்காகவே பிரேம்நாத் முந்தி கொண்டு அந்த பூஜை அறைக்குள் போயிருக்கலாம். ஆனால் அந்த நபர் யார் என்பதை அவன் கண்டுபிடித்திருப்பானா என்று கேட்டார். கண்டுபிடித்திருப்பான் என்றே தோன்றுகிறது, ஏனென்றால் அவன் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறான் என்றார் டாக்டர் சௌரிராஜன். சரி, பிரேம்நாத்தை கொலை செய்தது யார் என்பதை கண்டுபிடிக்கும் வரையில் இங்கே இருப்பவர்களில் யாருமே வெளியே போகக்கூடாது. அப்படியே போவதாக இருந்தால் முன்கூட்டியே அனுமதி வாங்க வேண்டும். உடனே வைரம் அர்த்தநாரியம் ஹிட்லர் மீசை பிரம்மையாவும், என்ன சார் இது ஓரவஞ்சனையாக இருக்கிறது, நாங்கள் ஊருக்கு போக வேண்டாமா என்று அங்கலாய்த்தார்கள். 2 தினங்களில் உங்களை ஊருக்கு அனுப்பிவிடுகிறேன், ஆனால் நீங்கள் எல்லோரும் என்னுடன் ஒத்துழைக்க வேண்டும் என்றார் இன்ஸ்பெக்டர் கோத்தாரி. எப்படி என்று கேட்டான் உத்தமசிங். நான் கொலை சம்பந்தமான விசாரணையை துவங்கப் போகிறேன். எல்லோரும் அவரவருக்கு தெரிந்தவற்றை கொஞ்சமும் மறைக்காமல் சொல்ல வேண்டும். அதற்கென்ன, சொல்லிவிட்டால் போகிறது என்றான் மதனகோபால் முந்திரிக்கொட்டை போல் முந்திக்கொண்டு. இன்ஸ்பெக்டர் கோத்தாரி அவனை முறைத்து பார்த்துவிட்டு, யார் இந்த மைனர் என்று கிண்டலாக கேட்டார். அந்த கேள்விக்கு பதில் என்னமோ போல் இருந்த போதிலும் வீராசாமி நாயுடு சமாளித்து கொண்டு, அவன் என்னுடைய தம்பி, சில சமயங்களில் அவன் புத்தி இல்லாமல் எதையாவது சொல்லிவிடுவான், எதையாவது செய்து விடுவான், அது மற்றவர்களுக்கு மூளை கோளாறு போல் தோன்றும் என்று மெதுவாக சொன்னார். எனக்கா மூளை கோளாறு என்று சொல்கிறீர்கள்? இங்கே இருக்கும் எல்லோருக்குமே பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் இருந்து தப்பியோடி வந்த பைத்தியங்கள். இல்லாவிட்டால் அடுப்பங்கரை பூனையை கழுத்தை திருகி கொன்று உரியில் கட்டி தொங்க விடுவார்களா? அருமையாக ஹேமா வளர்த்த நாயை அடித்து கொன்று அவர்களுடைய மெத்தையிலேயே சுருட்டி வைப்பார்களா என்று தவ்வினான் மதனகோபால். வீராசாமி நாயுடு வழக்கம் போல் ஒரு அதட்டல் போட்ட பிறகுதான் அவன் அடங்கினான். நாயுடுகாரு, முதலில் உங்களுடனும் எழுத்தாளர் மாயவனுடனும் சிறிது தனியாக பேச விரும்புகிறேன். 2 பேரும் வாருங்கள். மாயவனுக்கு அது வீண் தொல்லைதான். ஆனால் இனி என்ன செய்ய முடியும் என்ற எண்ணத்துடன் அவர் பின்னாலேயே சென்றான். மற்றவர்கள் எல்லோரும் முணுமுணுத்தவாறே பிரிந்து போனார்கள். 3 பேரும் சோபாக்களில் ஒருவரை ஒருவர் பார்த்தவாறு அமர்ந்திருந்தார்கள். வீராசாமி நாயுடுவின் முகம் ஒரேடியாக சோர்ந்து போயிருந்தது. ஆனால் மாயவன் அப்படியல்ல, சற்று தெளிவாகவே இருந்தான். குற்றம் செய்து இருந்தால் அல்லவா கவலையுடன் உட்கார்ந்திருக்க வேண்டும். முனீஸ்வரன் இந்த உலகத்திலேயே கிடையாது என்று சொல்கிறீர்களா இன்ஸ்பெக்டர் சார் என்று பீதியுடன் கேட்டார் வீராசாமி நாயுடு. தெய்வ குற்றம் ஏற்பட்டு தன் உயிருக்கு ஏதாவது நேர்ந்து விடுமோ என்ற கிளி வேறு. முனீஸ்வரன் இருக்கலாம், அது தெய்வ நம்பிக்கை உள்ள பக்தர்களின் அபிப்பிராயத்தை பொறுத்தது. ஆனால் முனீஸ்வரனால் மக்களுக்கு எந்தவிதமான ஆபத்துமே ஏற்படாது. இதை மட்டும் நீங்கள் உறுதியாக நம்புங்கள் என்று விளக்கம் கொடுத்தார் இன்ஸ்பெக்டர் கோத்தாரி.
மாயவன் போலீஸ் இலாக்காவுக்கு பேருதவியாக இருப்பான் என்ற நம்பிக்கை உடனேயே அவனையும் அழைத்து வந்திருந்தார் இன்ஸ்பெக்டர். பிரேம்நாத் கொலை செய்யப்பட்டான் என்றே வைத்துக்கொள்வோம். அவன் எதற்காக கொலை செய்யப்பட்டான் என்று வீராசாமி நாயுடு கேட்டார். ஒரு மனிதன் கொலை செய்யப்பட வேண்டும் என்றால் அதற்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கலாம். புகழுக்காக கொலை நடத்தலாம், பணத்துக்காக கொலை நடத்தலாம், பெண்ணுக்காக கொலை நடத்தலாம், இடைஞ்சலை முன்னிட்டும் கொலை நடத்தலாம் என்றார் இன்ஸ்பெக்டர் கோத்தாரி. பிரேம்நாத் மிகவும் நல்ல பையன். அவன் யாருக்குமே இடைஞ்சலாக இருந்ததில்லை. புகழ் உள்ளவனும் அல்ல, அந்த புகழ் வேண்டுமென்று ஆசைப்படக்கூடியவனும் அல்ல, பணப்பித்து கொண்டவனும் அல்ல. பெண்ணுக்காகவும் கொலை நடப்பதற்கு நியாயமில்லை. அவன் யாருக்கும் எந்த விதமான தீங்கும் செய்ய நினைக்காத நல்ல பையன். அவன் இறந்து போய்விட்டானே என்ற அதிர்ச்சியை இன்னும் என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அவனுடைய அப்பா அம்மாவுக்கு என்ன பதில் சொல்வது என்று யோசித்து கொண்டே இருக்கிறேன். வீராசாமி நாயுடுவின் கண்களில் நீர்த்தவளைகள் பனித்தன. பிரேம்நாத்தின் அப்பா அம்மா எங்கே இருக்கிறார்கள்? திருச்சியில்தானா? இல்லை சார், அவர்களுடைய சொந்த ஊர் கேரளத்தில் உள்ள திருவனந்தபுரம். இரவே டெலிஃபோன் மூலம் ஃபோனோகிராம் தந்தி கொடுத்து விட்டேன். இந்நேரம் அவர்களுடைய வீடு அல்லோலகளோடப்பட்டு கொண்டிருக்கும். பிரேம்நாத் அவர்களுடைய ஒரே மகன். இந்த அதிர்ச்சியான செய்தியை அவர்கள் எப்படி தாங்கிக் கொள்ளப் போகிறார்கள் என்றுதான் தெரியவில்லை. இப்பொழுது அவர்கள் புறப்பட்டு வந்திருப்பார்கள் என்று சொல்லுங்கள். ஆமாம், பிரேம்நாத்தை எதற்காக உங்கள் வீட்டுக்கு வரவழைத்தீர்கள்? அவனை வரவழைக்கவில்லை. அவன் கல்லூரியில் சேர்ந்ததிலிருந்து இங்குதான் தங்கியிருக்கிறான். சாப்பாடு எல்லாமே என் வீட்டில்தான். இன்ஸ்பெக்டர் கோத்தாரி அவனுக்கும் அவருக்கும் இடையே உள்ள உறவு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று ஆராயலானார். பெண்களில் யாரையாவது ஒருத்தியே அவனுக்கு கல்யாணம் செய்து கொடுக்க திட்டம் போட்டுட்டு இருக்கிறாரா? உங்களுக்கு பிரேம்நாத் என்ன உறவு வேண்டும்? என்னுடைய மருமகன் அவன். என் மூத்த பெண் பார்கவியை அவனுக்கு கல்யாணம் செய்து கொடுக்கலாம் என்று தீர்மானித்திருந்தேன் என்றார் நாயுடு. உங்களுக்கு டாக்டர் சௌரிராஜனும் ஒரு முறை மாப்பிள்ளை தானே? அவருக்கு உங்கள் மூத்த பெண் பார்கவியை கல்யாணம் செய்து கொடுக்க ஏன் நீங்கள் நினைக்கவில்லை என்று மாயவன் கேட்டான். என் மூத்த பெண் இருதய பலவீனம் உள்ளவள். அவள் அடிக்கடி டாக்டர் சௌரிராஜனிடம் போய் மருந்துகளும் ஊசிகளும் போட்டுக்கொள்கிறார். அதனால் அவள் ஒரு டாக்டரை கல்யாணம் செய்து கொள்வது தான் நல்லது என்று மற்றவர்கள் நினைக்கலாம். ஆனால் அதை என் மனைவியும் என் மைத்துனன் உத்தம் சிங்கும் விரும்பவில்லை. என் மனைவி காலமாவதற்கு முன்னால் என் மைத்துனனை கூப்பிட்டு ஒரு வாக்குறுதி வாங்கி கொண்டாள். அதாவது தன் மூத்த பெண் பார்கவி ஒரு டாக்டரையோ ஒரு வக்கீலையோ கல்யாணம் செய்து கொள்ளக்கூடாது, ஒரு எழுத்தாளனை தான் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று வாக்குறுதி வாங்கி கொண்டாளாம். என் மூத்த பெண் இலக்கிய ரசனை உள்ளவள் என்பது அதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். மேலும் என் இளைய பெண் ஹேமா மெடிக்கல் காலேஜில் படிக்கிறாள். வைத்தியத்துறை ஆராய்ச்சிகள் சம்பந்தமாக அவளும் டாக்டர் சௌரிராஜனும் நெருங்கி பழகுகிறார்கள். அவளையே டாக்டர் சௌரிராஜனையும் விரும்புகிறார் என்று கூறி நிறுத்தினார் நாயுடு. அது மாயவனின் நெஞ்சிலிருந்து ஹேமாவை யாரோ தட்டி பறிக்க முயல்வது போல் உணர்ச்சிகளை கசக்கி பிழிந்தது. நாயுடு தொடர்ந்து, ஆகவே பிரேம்நாத்துக்கு என் மூத்த பெண் பார்கவியை எப்படியும் கல்யாணம் செய்து கொடுத்து விட தீர்மானித்து விட்டேன். அதை என் மைத்துனனும் அங்கீகரித்தான். நிச்சயதாம்பூலம் கூட மாற்றிக்கொண்டு விட்டோம் என்றார். உங்கள் மனைவியும் இதே முறையில்தான் இதே அறைக்குள் நுழைந்துதான் அதி கோரமாக செத்துவிட்டார்களா என்று கேட்டார் இன்ஸ்பெக்டர் கோத்தாரி. உண்மையை சொன்னால் ஆபத்து ஏற்பட்டு விடுமோ என்று அஞ்சிய வீராசாமி நாயுடு இல்லை. அவளுக்கு மாரடைப்பு ஏற்பட்டு விட்டது என்று பொய் சொன்னார். மாரடைப்பு ஏற்பட்டது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியுமா? திடீரென்று மரண கண்டம், அதற்கு மாரடைப்பு என்று தானே பெயர். அந்த மரணத்தை பற்றி கிளற இப்போது நான் விரும்பவில்லை. அது எப்படியோ போகட்டும். இறந்து போன பிரேம்நாத்துக்கு பிடிக்காதவர்கள் யாராவது இருக்கிறார்களா என்று இன்ஸ்பெக்டர் கேட்டார். எல்லோருக்குமே அவனை பிடிக்கும். ஆனால் என்று நிறுத்தினார் வீராசாமி நாயுடு. இவ்வளவு சொன்னால் போதாதா? விடுவாரா இன்ஸ்பெக்டர்? அவனை பிடிக்காத ஆள் யார் என்று கேட்டார். வீராசாமி நாயுடு சிறிது தயங்கிய போதிலும் நியாயத்தின் பக்கம் வெற்றி கிடைக்க வேண்டுமானால் ஒரு சிலருக்கு இன்னல் விளைவிக்க வேண்டிய சூழ்நிலை தான் ஏற்படும் என்ற எண்ணத்துடன், என் தம்பி மதனகோபால் நாயுடுக்கு தான் அவனை அறவே பிடிக்காது என்று தயக்கத்துடன் சொன்னார். எதனால் பிடிக்காது? பிரேம்நாத் என் பெண் பார்கவியோடு சகஜமாக நெருங்கி பழகுவான். சில வேளைகளில் சினிமா, பீச் என்று கூட்டிக் கொண்டு போவான். கல்யாணமாகாத கன்னி பெண்ணுடன் பழக்கம் வைத்திருப்பவன் மனிதன் என்று சொல்ல தகுதி வாய்ந்தவன் அல்லவாம். என் மகளை அவன் கல்யாணம் செய்து கொண்டாலும் நல்லபடியாக வைத்து வாழ மாட்டானாம். கல்யாணம் செய்த பிறகு கூட மற்ற பெண்களின் மீது மோகம் பறந்து விடுமாம் என்றார் வீராசாமி நாயுடு.
சுவாரஸ்யமான கதையை கேட்டது போல் உணர்ச்சிதான் ஏற்பட்டது மாயவனுக்கு. அதுவும் அல்லாமல் உன்னிப்பாக கவனிக்கவும் செய்தான். தன் மூளை திறனை உபயோகித்து துப்பு துளக்க முடியுமா என்று யோசனை வேறு. இன்ஸ்பெக்டர் கோத்தாரி துப்பு துளக்கி விட்டதை போன்ற பரவசத்துடன் கேள்விகளை கேட்கலானார். இந்த காரணத்துக்காக உங்கள் தம்பி மதனகோபால் உங்கள் எதிர்கால மருமகனாகிய பிரேம்நாத்தின் மீது கடுமையான கோபத்தில் இருந்தார் அல்லவா? ஆமாம், எங்கள் வீட்டில் பிரேம்நாத் தங்குவதையும் சாப்பிடுவதையும் அறவே என் தம்பி மதனகோபால் விரும்பவில்லை. இதனால் அவர் சண்டை போட்டு கொண்டார்களா? வாய்ச்சண்டை சர்வசாதாரணமாக நடக்கும். அதை நான் தலையிட்டு தீர்த்து வைப்பேன். நீங்கள் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் அவர்கள் நேரடியாகவோ மோதியிருப்பார்கள் அல்லவா? என் தம்பி லூசு, ஆனால் அதனால் முட்டாள்தனமாக எதையாவது செய்துவிட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அதே முட்டாள்தனத்தை இப்பொழுதும் செய்து ஏதோ ஒரு சித்தவெறியில் பிரேம்நாத்தை கொன்றுவிட்டானா? இன்ஸ்பெக்டர் கோத்தாரி இவ்விதம் பேசுவார் என்று எதிர்பார்க்காதால் வீராசாமி நாயுடு திடுக்கிட்டார். அவருடைய காதுகள் இரண்டும் சொல்லி வைத்தாற்போல் கும் என்று அடைத்து கொண்டன. தம்பியின் குணாதிசயங்களை பற்றி சொன்னால் கொலையாளியை கண்டுபிடிக்க உதவும் என்று நினைத்தாரே தவிர தன் தம்பியே ஆபத்தில் சிக்கிக்கொள்வான் என்று கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. என் தம்பி முட்டாள்தனமாக நடந்து கொள்வானே தவிர ஒருபோதும் கொலையாளியாக இருக்க மாட்டான். இதை நீங்கள் நம்பித்தான் ஆக வேண்டும். வீராசாமி நாயுடுவின் துடிப்பை, பரிதவிப்பை, கலக்கத்தை கண்டபோது சிரிப்பு தான் வந்தது இன்ஸ்பெக்டர் கோத்தாரிக்கு. இருப்பினும் தன் உள்ள கிளர்ச்சியை வெளியே காட்டிக்கொள்ளாமல் அமைதியாக பார்த்தார். நாம் நம்புவதை பற்றி ஆட்சேபனை இல்லை. உங்கள் தம்பி மதனகோபால் கொலைக்காரனாக இல்லாமல் இருந்தால் சரிதான். என் தம்பி கொலையாளி என்பதை அடியோடு மறந்துவிடுங்கள். நான் மறந்து விடுகிறேன் என்று சொன்ன இன்ஸ்பெக்டர் கோத்தாரிக்கு சற்று யோசித்துவிட்டு, அப்படியானால் உங்கள் மூத்த பெண் உங்கள் தம்பி வேறு யாருக்காவது கல்யாணம் செய்து வைக்க முயற்சி செய்தானா என்று கேட்டார். ஆமாம், பரமசிவன் என்று அவனுக்கு ஒரு நண்பன் உண்டு. நேற்று மத்தியானம் அவனை அழைத்து வந்து என்னிடம் பெண் கேட்கும்படி செய்தான். இன்ஸ்பெக்டர் கோத்தாரி துப்பு துளக்குவதை போன்ற உணர்வுடன் நிமிர்ந்து உட்கார்ந்து, அந்த பரமசிவம் யார், என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்று ஆவலாக கேட்டார். அவன் கொடுத்த பணக்காரனாம். சினிமா படம் எடுப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறானாம். ஓஹோ, சினிமாக்கார பேர் வழியா? நல்ல பசையுள்ள பணக்காரன் தான் உங்கள் தம்பி தேர்ந்தெடுத்திருக்கிறான். அந்த பரமசிவன் வாலிபன் தானா? கன்னங்கள் இரண்டும் குழி விழுந்த போதிலும் அவன் வாலிபன் என்று தான் சொல்ல வேண்டும். அவன் எவ்வளவு திமிருடன் பெண் கேட்டான் தெரியுமா? எப்படி கேட்டான்? உங்கள் மூத்த பெண் பார்கவியை நான் திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆகவே அவளை எனக்கு திருமணம் செய்து தாருங்கள். திருமணத்திற்காக முழுச்செலவையை நானே ஏற்றுக்கொள்கிறேன். பரவாயில்லையே, பெண்ணின் தந்தையாகிய உங்களுக்கு எந்த வகையான செலவும் ஏற்படாது. நான் பணத்தை பற்றி கொஞ்சமும் கவலைப்படவில்லை இன்ஸ்பெக்டர் சார். என்னிடம் இல்லாத பணமா அந்த பரமசிவம் பயலிடம் இருக்க போகிறது? நான் நல்ல குணமில்ல மாப்பிள்ளையே விரும்புகிறேன். பரமசிவன் குணம் இல்லாதவன் என்று சொல்கிறீர்களா? அவன் யார் என்றோ எப்படிப்பட்டவன் என்றோ எனக்கு எப்படி தெரியும்? மேலும் சினிமாக்காரன் என்றாலேயே எனக்கு பயம் அதிகம். நீங்கள் அவனிடம் என்ன பதில் சொன்னீர்கள்? என் தம்பியே தவறு செய்திருக்கும் போது அவனை நாம் கோபித்து கொள்ள முடியுமா? பரமசிவத்திடம் பக்குவமாக பேசி அனுப்பி வைத்தேன். பரமசிவன் அழகானவனா? சில்க் சட்டையும் சரிகை வேட்டியும் அணிந்து நெற்றியில் செந்தூறு போட்டு வைத்து இருக்கிறான். அழகானவனா இல்லையா என்பதை என்னால் எப்படி தீர்மானம் செய்ய முடியும்? அதாவது அவனை உங்களுக்கு பிடிக்கவில்லை அல்லவா? அவன் கண்களையும் அரும்பு மீசையும் பார்த்த பிறகு என் மகள்களை கன்னியாகவே வைத்து விடலானே என்று கூட யோசனை வைத்தேன் என்றால் பார்த்து கொள்ளுங்களேன். அந்த பரமசிவத்தை நினைக்கும் போதே எனக்கு அருவருப்பாக இருக்கிறது. தான் அழைத்து வந்த மாப்பிள்ளையை அலட்சியம் செய்து விட்டீர்கள் என்பதால் உங்கள் தம்பி மதனகோபாலுக்கு கடுமையான கோபம் வந்திருக்கலாம் அல்லவா? என் தம்பி முன்கோபிதான். ஆனால் அந்த கோபத்தை என்னிடம் ஒருபோதும் காட்டிக்கொள்ள மாட்டான். நான் சப்தம் போட்டால் உடனே அடங்கி போய்விடுவான். பரமசிவத்தின் ஃபோட்டோ படம் ஏதாவது உங்களிடம் இருக்கிறதா? வீராசாமி நாயுடு நன்றாக யோசித்துவிட்டு, இல்லை, ஆனால் அந்த ஃபோட்டோ என் தம்பியிடம் இருக்கும் போல் தோன்றுகிறது. ஒருவேளை ஃபோட்டோவை அவன் வைத்திருக்கலாம். ஏனென்றால் 4-5 நாட்களாகவே அந்த ஃபோட்டோவை என் மூத்த பெண் பார்கவியிடம் காட்டிக்கொண்டு இருந்திருக்கிறான் என்று சொன்னார். நான் பார்கவியிடமும் மதனகோபால் நாயுடுவிடமும் விசாரித்துவிட்டு அதன் பிறகு உங்களிடம் பேசுகிறேன் என்று இன்ஸ்பெக்டர் கோத்தாரி சொல்லிவிட்டு எழுந்தார். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் நானும் உங்களுடன் கலந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இந்த கொலை வழக்கில் எப்படி துப்பு துளக்குகிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்ளலாம் என்று ஆவலாக இருக்கிறது என்றான் மாயவன். மர்ம கதையாசிரியரான நீங்கள் என்னிடம் மர்மமாய் நடந்து கொள்ள மாட்டீர்களே. இன்ஸ்பெக்டர் கோத்தாரி இப்படி சொன்னதும் மற்றவர்கள் தங்கள் தலையின் மீதிருக்கும் சுமைகளையும் சிறிது மறந்து சிரித்தார்கள். பிறகு இன்ஸ்பெக்டர் எழுந்து செல்லும்போது மாயவன் அவரை பின்தொடர்ந்து சென்று, சார், பிரேம்நாத்தை படுகொலை செய்தது யாராக இருக்கும் என சந்தேகிக்கிறீர்கள் என்று கேட்டான்.
அந்த நுழையக்கூடாத அறைக்குள் பிரேம்நாத் கொலை செய்யப்பட்ட போது இந்த வீட்டில் இருந்த அனைவரையும் சந்தேகிக்க வேண்டியதுதான். அந்த சமயம் இந்த வீட்டில் இல்லாமல் ஆஸ்பத்திரியில் இருந்தவர்கள் நாயுடுவின் இளையபெண் ஹேமாவும் டாக்டர் சௌரிராஜனும் தான். வாருங்கள், நாயுடுவின் தம்பி மதனகோபாலின் வாய்மொழிகளை கேட்கலாம் என்று இன்ஸ்பெக்டர் விரைந்து சென்றார். அத்தியாயம் 9. இந்த மர்மகதை எழுத்தாளரை பிடித்து வந்த ஏன்தான் இப்படி போட்டு கழுத்தை அறுக்கிறார்களோ தெரியவில்லை. பாவம், அவர் நிம்மதியாக உட்கார்ந்து கதையாவது எழுதி கொண்டு இருந்திருப்பார் என்று இக்காலம் நிறைந்த குரலில் சொன்னான் மதனகோபால். அவனுடைய பேச்சில் விரக்தி மனப்பான்மை ஊறிப்போய் இருந்தது. மாயவனும் இன்ஸ்பெக்டர் கோத்தாரியும் அவர் எதிரில் உட்கார்ந்திருந்தார்கள். பிரேம்நாத் செத்துப்போன காட்சியை பார்க்க வேண்டும் என்று எழுத்தாளர் மாயவனுக்கு விதி இருக்கிறது என்று இன்ஸ்பெக்டருக்கு சொன்னார் கிண்டலாக. இன்ஸ்பெக்டர் சார், தயவுசெய்து பேச்சை சுருக்கமாக முடித்துக் கொள்ளுங்கள், வெளியே போய்விட்டு வர வேண்டிய வேலை இருக்கிறது என்றான் மதனகோபால். பட அதிபர் பரமசிவம் வீட்டுக்கு போய்விட்டு வர வேண்டிய வேலை இருக்கிறதோ? இன்ஸ்பெக்டர் கோத்தாரி இப்படி கேட்டதுதான் தாமதம். மதனகோபாலின் முகம் ஜில்லிட்டு போய்விட்டது. விடுபட முடியாத அபாயத்தில் சிக்கி கொண்டவனைப் போல் பரிதாபமாக விழித்தான். பிறகு சிறிது நேரம் கழித்து தன்னை சமாதானப்படுத்திக் கொண்டு, நீங்கள் எந்த பரமசிவத்தை பற்றி பேசுகிறீர்கள் என்று கேட்டான். உங்கள் அண்ணன் மகன் பார்கவியை மனம் செய்து கொடுப்பதற்காக ஒரு மாப்பிள்ளையை பிடித்து வந்தாயே, அந்த பரமசிவத்தை தான் சொல்கிறேன். மதனகோபால் மீண்டும் அதிர்ச்சி அடைந்தான். இன்ஸ்பெக்டர் மரியாதை கொடுக்காமல் பேசியது மிகுந்த கவலையை அளித்தது. ஏன் விழிக்கிறாய் மதனகோபால்? எனக்கு எல்லாமே தெரியும். நீ மாப்பிள்ளையை அழைத்து வந்து பெண் கேட்டதையும் உன் அண்ணனார் மறுத்ததையும் நன்றாகவே அறிவேன். எல்லாவற்றையும் அவர் என்னிடம் சொல்லிவிட்டார். இந்த பேரிடி ஒன்று போதாதா மதனகோபாலுக்கு? தலைமுடியை பீத்து கொண்டு சோபாவை விட்டு எழுந்து நின்றான். அவனுடைய முழங்கால்கள் வளைந்து நிமிர்ந்து நின்றன. அவனுடைய கண்கள் சித்தவெறி கொண்டவனைப் போல் வெறித்து நோக்கின. உட்கார் மதனகோபால், யார் என்ன செய்தாலும் எப்படியாவது எங்களுக்கு தெரிந்துவிடும். ஆகவே எதையாவது மறைத்து பின்னால் அவஸ்தைப்பட நினைக்காதே. இன்ஸ்பெக்டர் கோத்தாரி மிரட்டவே வேறு வழியின்றி மதனகோபால் மறுபடி உட்கார்ந்தான். அவரால் தனக்கு என்னென்ன ஆபத்துக்கள் ஏற்பட காத்து கொண்டிருக்கின்றனவோ அண்ணன் வீராசாமி நாயுடு மீது அவனுக்கு கடுமையாக ஆத்திரம் பொங்கியது. ஆயினும் எதையும் சொல்ல முடியாத நிலையில் தேல் கொட்டிய திருடனை போல் விழித்து கொண்டிருந்தான். நீங்கள் என்னிடம் இருந்து எதை எதிர்பார்க்கிறீர்கள்? உண்மையை. அதை சொல்வதற்கு நான் எப்போது வேண்டுமானாலும் தயாராக இருக்கிறேன். இறந்து போன பிரேம்நாத்துக்கு பார்கவியை கல்யாணம் செய்து கொடுக்க உனக்கு எதனால் விருப்பம் இல்லை? அவர் இப்படி கேட்டதுதான் தாமதம். மதனகோபால் கடுமையான ஆத்திரத்துடன் துள்ளி எழுந்து நின்றான். நிலைமை இவ்வளவு தூரம் முற்றிய பிறகு நான் குடும்ப கௌரவத்தை காப்பாற்ற நினைப்பது முட்டாள்தனமான காரியமாகிவிடும். ஆகவே எனக்கு தெரிந்தவற்றை சொல்லிவிடுகிறேன். சொல்லு என்று இன்ஸ்பெக்டர் கோத்தாரி தம்முடைய காதுகளை கூர்மையாக்கி கொண்டார். கல்யாண வயதில் உங்களுக்கு ஒரு பெண் இருக்கிறாள் என்று வைத்துக்கொள்வோம். நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்ட மதனகோபாலின் பேச்சில் வழக்கம் போல கனல் பறந்தது. திருமணம் செய்து வைக்க முயற்சி செய்வேன். நீங்கள் திருமணம் செய்து வைக்க முயற்சி செய்வீர்கள். அதே நேரத்தில் உங்கள் பெண் எவனோ ஒரு வாலிபனுடன் சுற்றுகிறாள் என்று வைத்துக்கொள்வோம். அப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? பெண்ணை கண்டிப்பேன். எந்த தந்தையும் உடனடியாக செய்ய வேண்டிய காரியம் அது ஒன்றுதான். ஆனால் என்னுடைய அண்ணார் என்ன செய்தார் தெரியுமா? பெற்ற பெண்ணையும் பிரேம்நாத்தையும் கணவன் மனைவி போல் விளையாட விட்டுவிட்டு அவர்கள் விளையாடும் ஆனந்த காட்சியை பார்த்து மகிழ்ந்து கொண்டிருந்தார். பெண்ணை கோபித்து கொள்வதற்கு பதில் முதுகில் தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்தினார். எந்த தன்மானம் உள்ள தந்தையாவது இதை போல் செய்வானா? பிரேம்நாத்தும் அவளும் கணவன் மனைவியாக போகிறவர்கள். மேலும் நிச்சய தாம்பூலம் வேறு நடந்திருக்கிறது. கழுத்தில் எப்போது தாலி ஏறுகிறதோ அதன் பிறகுதான் அவர்கள் இணைந்து செல்லும் உரிமை கிடைக்கிறது. அதற்கு முன்னால் அவர்கள் விலகியே தான் இருக்க வேண்டும். அதாவது பிரேம்நாத்தின் போக்கு உனக்கு பிடிக்கவில்லை என்று சொல். நிச்சயமாக எனக்கு பிடிக்காது. அவன் என் அண்ணார் மகளை மட்டும் நேசித்திருந்தால் பாவம் தொலைந்து போகட்டும் என்று மன்னித்திருப்பேன். ஆனால் அந்த பிரேம்நாத் எந்த கல்லூரியை மாணவியை பார்த்தாலும் விடுவதில்லை. மெடிக்கல் காலேஜ் முழுவதும் அவனுக்கு கெட்ட பேர். எத்தனையோ மாணவிகள் அவனுடைய குறும்பு சேட்டைகளை பற்றி பிரின்சிபாலிடம் புகார் செய்திருக்கிறார்கள். அவ்வளவு மோசமான நடத்தை உள்ளவனாவான். பின்னால் அலையட்டும் மட்டும் செய்யவில்லை. எத்தனையோ இளம் பெண்களுக்கு காதல் கடிதங்களும் எழுதியிருக்கிறான். அவன் காலேஜில் படிப்பதற்கு போனானா, பெண்களை காதல் செய்ய போனானா? வாலிப பருவ காலத்தில் இதை போன்ற கோளாறுகள் ஏற்படுவது சகஜம். 190 வாலிபர்கள் பிரேம்நாத் போன்றவர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவனுடைய வாயை மூடினார் இன்ஸ்பெக்டர் கோத்தாரி. மதனகோபால் சற்று தயங்கிய போதிலும் சுதாரித்து கொண்டு, மற்ற வாலிபர்களை பற்றி கவலை இல்லை. நம் அண்ணன் மகளை கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறவன் யோக்கியனாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம் என்று சொன்னான். அப்படியானால் நீ கூட்டி வந்த மாப்பிள்ளையான அந்த சில்க் சட்டை மைனர் பரமசிவம் எல்லோரையும் விட நல்லவன் என்று சொல்கிறாயா?
மதனகோபால் அவர் சொல்வதை கேட்டு இடிந்து போனான். அண்ணன் வீராசாமி நாயுடு மீது ஆத்திரமாக வந்தது. போலீஸ் அதிகாரியிடம் குடும்ப ரகசியங்களை எல்லாம் மனம் விட்டு பேசலாமா? கடுகளவு விஷயத்தை கூட அவர்கள் மலையளவு பெரிதாக்கி விடுவார்கள். நிச்சயமாக பரமசிவம் நல்லவன். கண்ணியமான முறையில் குடும்பம் நடத்துவதற்கு தேவையான சகல அம்சங்களும் அவனிடம் உண்டு என்றான் மதனகோபால். அவனை உனக்கு எப்படி தெரியும்? கிளப்பில் நாங்கள் கட்ஜோக்கர் சீட்டு விளையாடுவோம். அப்பொழுது ஏற்பட்ட பரிச்சயம்தான். ஓஹோ, கட்ஜோக்கர் விளையாடுவதால் அவனை அலட்சியமாக நினைக்காதீர்கள். இந்த காலத்து நாகரீக பணக்காரர்கள் எல்லோருமே கட்ஜோக் சீட்டுக்காரர் விளையாடுகிறார்கள். அவன் நல்லவன் என்பதற்கு ஆதாரம் ஆயிரக்கணக்கில் இருக்கின்றன. இருப்பினும் எல்லாவற்றையும் சொல்ல முடியாது என்பதால் சிலவற்றை மட்டும் சொல்கிறேன். பரமசிவன் சிகரெட் பிடிக்க மாட்டான், வெற்றிலை போட மாட்டான், மது குடிக்க மாட்டான், பெண்களுடன் கெட்ட பழக்கம் வைத்து கொள்ள மாட்டான், பொய் பேசும் வழக்கமும் கிடையாது. இவற்றுக்கு மேலாக பிறரை ஏமாற்றும் பழக்கம் அவனுக்கு இருந்தால் அந்த கவலையே உங்களுக்கு வேண்டியதில்லை. அவன் ஆசை வார்த்தைகளை கேட்டு விரைவில் ஏமாந்து விடுவானே தவிர மற்றவர்களை ஒருபோதும் ஏமாற்ற மாட்டான். இப்படிப்பட்ட நல்ல குணமுடைய பரமசிவத்தை நான் சந்திக்க வேண்டும். அதற்கான ஏற்பாட்டை செய். மன்னிக்கவும், அவனுடைய வீட்டு விலாசம் எனக்கு தெரியாது. மறுபடியும் கிளப்பில் சந்திக்க நேர்ந்தால் நீங்கள் தேடுவதாக சொல்லி அனுப்புகிறேன். இன்ஸ்பெக்டர் கோத்தாரி அவன் சொன்னதை கேட்டு இடி இடி என்று சிரித்தார். அவனுக்கு வீடு இருக்கிறதா, நிலப்புலன்கள் இருக்கின்றனவா என்பதை திட்டவட்டமாக தெரிந்து கொள்ளாத நீ எந்த தைரியத்தை வைத்துக்கொண்டு உன் அண்ணன் மகளை அவனுக்கு கல்யாணம் செய்து வைக்க முன்வந்தாய்? மதனகோபால் அப்படியே துவண்டு போய் உட்கார்ந்து விட்டான். இனி இவரிடமிருந்து எப்படி தப்பித்து கொள்வது? ஆனால் அடுத்த வினாடியே மலர்ந்த முகத்துடன் சுதாரித்து கொண்டான். பரமசிவத்துக்கு வீடு வாசல் எதுவுமே தேவையில்லை. அவனுடைய தங்கமான குணம் ஒன்று போதாதா? அந்த குணத்துக்காகவே கோடிக்கணக்கான பெண்களை கல்யாணம் செய்து கொடுக்கலாமே. அது இருக்கட்டும், உன் அண்ணன் தம் பெண்ணை உன் நண்பனுக்கு கல்யாணம் செய்து தரக்கூடாது என்று மறுத்ததும் போட்டி மாப்பிள்ளையான பிரேம்நாத் மீது உனக்கு கடுமையான கோபம் வந்திருக்கும் அல்லவா என்று இன்ஸ்பெக்டர் கோதாரி நைஸாக கேட்டார். எனக்கு ஏன் அவன் மீது கோபம் வருகிறது? அண்ணன் செய்த குற்றத்திற்கு அவன் ஏன் தண்டனை அனுபவிக்க வேண்டும்? கடைசியாக ஒன்று கேட்கிறேன், பிரேம்நாத்தை கொன்றது யார்? எனக்கு எதுவும் தெரியாது. என்னை உருட்டியோ மிரட்டியோ விசாரிப்பதாலும் பயனில்லை. நான் என்னுடைய நண்பன் பரமசிவத்துக்கு பார்கவியை கல்யாணம் செய்து கொடுக்க நினைத்தேன். அது நடக்கவில்லை. அதற்காக என் அன்னார் மீது வருத்தப்பட்டேனே தவிர பிரேம்நாத் மீது துளி அளவு கூட குரோதம் கொள்ளவில்லை. பரவாயில்லை, பிரேம்நாத்தை கொலை செய்தது யார் என்பதை விரைவில் கண்டுபிடித்து விடுகிறேன் என்று சொன்ன இன்ஸ்பெக்டர் கோத்தாரி, சரி, பரமசிவத்தின் ஃபோட்டோ உன்னிடம் இருப்பதாக அறிந்தேன், கொடு என்றார். அந்த ஃபோட்டோவை அவனிடமே கொடுத்து விட்டேன் என்று மதனகோபால் சொல்லிவிட்டு மெதுவாக அந்த இடத்திலிருந்து நழுவினான். அத்தியாயம் 10. வருங்கால கணவனாகிய பிரேம்நாத் துர்மரணம் அடைந்து விட்டானே என்று பார்கவி கொஞ்சமும் கவலைப்படாதவளைப் போல நன்றாக தன்னை சிங்காரித்து கொண்டு சாய்வு நாற்காலியில் கால் மேல் கால் தூக்கி போட்டு சாய்ந்தவாறு படுத்து கிடந்தாள். அவளுடைய அழகான கரங்களில் ஆங்கிய மர்ம நாவல் ஒன்று தவழ்ந்து கொண்டிருந்தது. இன்ஸ்பெக்டர் கோத்தாரியும் மாயவனும் அவளை பார்த்து கொண்டே வந்தார்கள். பார்கவி படுத்தபடியே எங்குமே அசையாமல் கண்களை மட்டும் சுழற்றி லேசாக புன்முறுவல் பூத்தாள். அவளுடைய முகத்தில் புத்திலம் மலரின் குளிர்ச்சி தென்பட்டது. உன்னுடன் சிறிது பேச விரும்புகிறேன் என்ற பீடிகையுடன் பேச்சை ஆரம்பித்த இன்ஸ்பெக்டர் கோத்தாரி அவள் பக்கத்தில் கிடந்த கனமான மெத்தை கட்டிலின் மீது உட்கார்ந்தார். மாயவனும் அவர் பக்கத்திலேயே இடம் பிடித்து கொண்டான். என்னுடன் பேச விரும்புவதை அப்பாவிடமே சொல்லியிருக்கலாமே. ஏனெனில் நான் யாரிடமும் எதையும் பேசாமல் தனிமையில் இருக்க விரும்புகிறேன். இப்பொழுது எனக்கு பிடிப்பது எல்லாம் ஏகாந்தம் ஒன்றுதான் என்று பார்கவி சொல்லிவிட்டு மூச்சையெல்லாம் ஒன்றாக திரட்டி நெடுமூச்செறிந்தார். இளமையை எதிரொலிக்கும் நெஞ்சாகம் ஏறி இறங்கியது. இப்பொழுது மென்மையான கழுத்துப்புறம் மினுமினுத்த காட்சி, மஞ்சளும் இல்லாமல் வேறு நிறமும் இல்லாமல் ஒரு மோகனமான புது நிறமாக ஜொலித்தது. அவள் அணிந்திருந்த சோழியின் கழுத்து விசாலமாக இருந்தது. பின்புறத்தில் முதுகுத்தண்டின் இணையாக திறந்த வைக்கப்பட்ட பிரஸ் பட்டன்கள் பொருத்தப்பட்டு இருந்தன. மிகவும் மெல்லிய காற்று புகும்படியான புடவையை அவள் உடுத்தியிருந்தாள். அந்த கவர்ச்சியான புடவைக்காக அவள் பிறந்தாளா அல்லது அந்த புடவை அவள் உடுத்தி மகிழ வேண்டும் என்பதற்காக தயாரிக்கப்பட்டதா என்று ஐயுறும் அளவுக்கு பிரமாதமாகவும் அற்புதமாகவும் பிரமிக்கும்படியும் பற்றி நின்றது. அந்த புடவை அதன் மேகவான நிறம் அழகின் போதையை ஏற்றுவிப்பதற்காக இருந்தது. சோழியும் அப்படித்தான். நீ ஏகாந்தத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. ஆனால் பிரேம்நாத் மாண்டு போய்விட்டதால் தான் உன்னை தொந்தரவுப்படுத்த வேண்டிய நிலையில் இருக்கிறேன் என்றார் இன்ஸ்பெக்டர் கோத்தாரி. பார்கவி ஆங்கில நாவலை
விரித்தபடியே கவிழ்த்து தரையில் வைத்துவிட்டு மறுபடியும் பெருமூச்சு விட்டாள். பிரேம்நாத் இவ்வளவு சீக்கிரத்தில் இறந்து போய்விடார் என்று நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. முனீஸ்வரனை மையமாக வைத்து விஷப்பருத்தையில் இறங்கி விளையாடுவது எவ்வளவு பெரிய தவறு. ஆனால் இனி என்ன செய்வது? இழந்து போன உயிரை திரும்ப பெற முடியுமா என்று பார்கவி விம்மினாள். விசாலமான அவளுடைய பெரிய விழிகளிலிருந்து கண்ணீர் துளிகள் வெண்முத்துக்களைப் போல் திரண்டு கன்னத்து சரிவுகளில் உருண்டு சிறந்தன. உயிரை திருப்ப பெற முடியாது. ஆனால் அந்த உயிரை வதைத்த கொலையாளி யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என்றார் இன்ஸ்பெக்டர். சார், தயவுசெய்து நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், கேளுங்கள். போன உயிர் போகட்டும், ஆனால் இருக்கிற உயிர்களையாவது வதைக்காமல் விட்டுவிடுங்கள். நீங்கள் கொலையாளியை கண்டுபிடிக்க முயற்சி செய்தால் இந்த மாளிகையில் இன்னும் அடுத்தடுத்து கொலைகள் விழுந்து கொண்டே இருக்கும். இதை சொன்ன போது பார்கவியின் கலை பொருந்திய முகம் சோபமிழ்ந்ததை பொலிவு குன்றி கவர்ச்சி அழிந்து சாயம் போன கொடி துணி போல் காட்சியளித்தது. கொலையாளியை கண்டுபிடித்து தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டியது எங்கள் கடமை. மற்றவர்களுக்கு தொந்தரவு ஏற்படும் என்பதால் நாங்கள் சும்மா இருக்க முடியாது. நான் எனக்கு தெரிந்ததை சொன்னேன். அதன் பிறகு உங்கள் விருப்பம் போல் செய்யுங்கள். பார்கவி 2 கைகளையும் பிசைந்து கொண்டு தலையை தாழ்த்தினாள். கண்ணிமைகள் படபடுத்து கொண்டன. அடுத்தடுத்து கொலைகள் விழும் என்று சொன்னாயே, எதை ஆதாரமாக வைத்து கொண்டு இவ்வளவு தெளிவாக பேசுகிறாய்? இன்ஸ்பெக்டர் கோத்தாரி அவளுடைய அழகை கண்டு மதிமயங்கியோ கனிவான வார்த்தைகளில் சித்தம் பேதலித்தோ கொலையாளியை கண்டுபிடிக்கும் முயற்சியில் இருந்து நழுவிவிடப் போவதில்லை. என் மனதுக்கு பட்டதை சொன்னேன். பரவாயில்லை, நான் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல். வரப்போகும் நன்மை தீமைகளை எல்லோரும் அனுபவிப்போம். பார்கவி வழுவழுத்த தன் உடம்பை பல கோணங்களில் நெடித்தாள். பிரேம்நாத் உன்னை மனம் செய்து கொள்ள தயாராக இருந்தவன் என்று அறிந்தேன் என்று இன்ஸ்பெக்டர் தம் கேள்வி படலத்தை தொடங்கினார். ஆமாம், நிச்சயதாம்பலம் விழாவும் சிறப்பாக நடைபெற்றது. ஆனால் என் அம்மா மாரடைப்பினால் இறந்து போனதால் திருமணத்தில் ஒத்திவைக்க வேண்டிய துர்பாக்கிய நிலைமை ஏற்பட்டது என்றாள் பார்கவி. பிரேம்நாத்தை கொலை செய்தது யாராக இருக்கும் என்று நினைக்கிறாய்? என்னால் எதையுமே நினைத்து பார்க்க முடியவில்லை. யார் மீதாவது நீ சந்தேகப்படுகிறாயா? யாரை என்று குறிப்பிட்டு சொல்வேன். எல்லோரும் என் கண்களுக்கு நல்லவர்கள் போல்தான் காணப்படுகிறார்கள். பார்கவி இடம் கொடுத்து பேசாமல் இருக்கவே, உன் எதிர்கால கணவனை நீ மனப்பூர்வமாக நேசித்தாய் அல்லவா என்று கேட்டார் இன்ஸ்பெக்டர். பார்கவி விரக்தியுடன் புன்னகை புரிந்துவிட்டு, எங்கள் அன்பின் ஆழம் எத்தகையது என்று உங்களுக்கு தெரியாது. நாங்கள் 2 பேரும் சொந்தக்காரர்கள்தான். ஆனால் அன்பை பொறுத்தவரையில் வேறு எந்த குடும்பத்திலும் எங்களைப் போல் ஒற்றுமையானவர்களை பார்க்க முடியாது. நாங்கள் வெறும் சொந்தக்காரர்களாக மட்டும் இருக்கவில்லை, உயிரோடு உயிர் ஒன்றிப்போன அன்பர்களாகவும் இருந்தோம் என்று கவலையுடன் சொன்னாள். காதல் ஜனித்ததும் உடனே அதற்கொரு வில்லனும் உதயமாவதுண்டு. அந்த நியதிப்படி உங்கள் வாழ்க்கையிலும் எந்த வில்லனாவது குறுக்கிட்டு இருப்பானா? காதல் என்ற சொல்லை கேட்டவுடனேயே பார்கவியின் முகம் குபீர் என்று குழைந்து சிவந்தது. உதடுகள் நெளிந்து சொல்லனா காதல் கதைகளை பேசின. பார்கவி, பெண்களுக்கு கூச்சம் தேவையானதுதான். ஆனால் அந்த கூச்சம் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. கூச்சத்தை சில நேரங்களில் மறக்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும். நீங்கள் எதை மனதில் வைத்துக்கொண்டு இப்படி பேசுகிறீர்கள் என்பதை தெரிந்து கொண்டால் நல்லது. பரமசிவம் என்ற இளைஞனை உனக்கு தெரியும் என்று அறிந்தேன். அவனுக்கும் உனக்கும் திருமணம் செய்து வைக்க உன் சித்தப்பா மதனகோபால் பிரயத்தனம் செய்து கொண்டு இருந்தார் தானே? பார்கவி வாயை பிளந்தாள். புருவங்கள் மேல் நோக்கி வளைந்து நின்றன. என் சித்தப்பா என்னை பற்றி வேறு என்னென்ன சொன்னார்? பிரேம்நாத்தை அவனுக்கு அறவே பிடிக்கவில்லையாம். அவனை எதிரி போலவே பாவித்து இருக்கிறான். உண்மைதான். பிரேம்நாத்தின் பேச்சை எடுத்தாலே பச்சை மிளகாய் கடித்து விட்டது போல் முகத்தை சுழித்து கொள்வார் சித்தப்பா. அப்படியானால் பிரேம்நாத் மோசமான நடத்தை உள்ளவன் என்று சொல். அவர் நல்லவர். மனதார யாருக்கும் எந்த விதமான இடைஞ்சலும் செய்ய மாட்டார். அவரை பாராட்டாதவர்களே கிடையாது என்று சொல்லலாம். எல்லோரும் பாராட்டும் போது உன் சித்தப்பா மட்டும் ஏன் வெறுப்புடன் பேச வேண்டும்? அதன் உண்மையான நோக்கம் எனக்கு தெரியாது. அவரும் என் அப்பாவும் உடன் பிறந்த அண்ணன் தம்பிகள். எனவே சித்தப்பா தன் செல்வாக்கை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்படி ஏதாவது செய்யலாம். எனக்கும் பரமசிவத்துக்கும் திருமணம் செய்துவிட்டால் சித்தப்பாவின் கைதான் இங்கே ஓங்கும். பரமசிவம் எப்படிப்பட்டவன்? அவனை நீ நேரில் பார்த்திருக்கிறாயா? பார்கவி பதில் சொல்ல முடியாமல் அல்ல, எப்படி பேசுவது என்று தோன்றாமல் தயங்கினாள். கேட்டுக்கொண்டிருப்பதோ போலீஸ் அதிகாரி. மனதில் இருப்பதை சொன்னால் சித்தப்பா மதனகோபாலுக்கும் அவரை சார்ந்து உள்ளவர்களுக்கும் தொல்லைதான் ஏற்படும். ஆயினும் இன்ஸ்பெக்டர் கோதாரி விடாது தொந்தரவு செய்து கொண்டிருக்கவே வேறு வழியின்றி பார்கவி சொல்லலானாள். பரமசிவத்தை நான் பார்த்திருக்கிறேன். கடை வீதிக்கு நான் போகும்போதெல்லாம் அடிக்கடி வந்து என்னிடம் பேசுவார். நான் பேசாமல் போனால் கூட அவர் விடமாட்டார். சித்தப்பா எப்படி இருக்கிறார், என்ன செய்கிறார் என்று எதையாவது கேட்டு நச்சரித்து கொண்டே இருப்பார். சித்தப்பாவின் மனம் புண்படக்கூடாதே என்பதற்காக நானும் எதையாவது பேசுவேன்.
உன் சித்தப்பாவின் தூண்டுதலின் பேரில்தான் பரமசிவம் உன்னிடம் வந்து பேசினானா? அப்படித்தான் நினைக்கிறேன். என்னுடன் நெருங்கி பழகிய அன்பை கவர்ந்து விட்டால் என்னை சுலபமாக வளைத்து கொள்ளலாம் என்பது அவருடைய திட்டமாக இருக்கலாம். நீ சொல்வதை பார்த்தால் உனக்காக போட்டி போட்டுக்கொண்டு பிரேம்நாத்தும் பரமசிவமும் நேரடியாக மோதியிருப்பார்கள் என்று சொல். இவர் அதையெல்லாம் எப்படி தெரிந்து கொண்டார் என்றும் பாவனையில் பார்கவி தன் தலையை நிமிர்த்தி விழிகளை அகல விரித்து பார்த்தாள். பார்கவி, இந்த காலத்து ஆண்களை பற்றி எனக்கு அதிகமாக தெரியும். ஆகவே இப்படித்தான் நடந்திருக்க முடியும். நீங்கள் நினைப்பது சரிதான். 2-3 தினங்களுக்கு முன்னால் பிரேம்நாத்தும் பரமசிவமும் கடற்கரையில் கை கலந்து கொண்டார்கள். நான் மட்டும் நடுவே புகுந்து விளக்க விடாவிட்டால் கொலையே விழுந்திருக்கும் என்று சொன்ன பார்கவி சொல்லத்தகாத ஒன்றை சொல்லிவிட்டது போல் கீழுதட்டை கடித்து கொண்டாள். நீயும் பரமசிவமும் பேசிக்கொண்டிருந்த காட்சியை அங்கே வந்த பிரேம்நாத் பார்த்து விட்டான். அதன் விளைவால் தான் அவர்களுக்குள் சண்டை ஏற்பட்டதல்லவா? ஆமாம், பரமசிவன் என்னுடன் பேசிக்கொண்டிருந்தது அவருக்கு அறவே பிடிக்கவில்லை. அதனால் ஏற்பட்ட வாக்குவாதம் கடைசியில் கைகலப்பில் போய் முடிந்தது. இதனால் ஒருவரை ஒருவர் வஞ்சம் தீர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஆவேசம் மனதிற்குள்ளேயே குமரிக்கொண்டிருந்திருக்கும் அல்லவா? இருந்திருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். மனிதர்களின் நெஞ்சில் என்னென்ன இருக்கின்றன என்பது யாருக்கு தெரியும்? பரமசிவத்தை சந்தித்தால் இன்னும் பல உண்மைகளை தெரிந்து கொள்ளலாம் என்ற எண்ணம் ஏற்பட்டது இன்ஸ்பெக்டருக்கு. பிரேம்நாத்தை கொன்றுவிட்டால் பார்கவியை மனைவியாக அடைந்து கொள்ளலாம் என்ற எண்ணத்துடன் பரமசிவமே கொலையை செய்ய இருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. பரமசிவம் உன்னிடம் என்னென்ன பேசுவான்? முதலில் என்னை அவர் சந்தித்த போது மணி என்ன ஆகிறது என்றுதான் கேட்டார். நான் சூதுவாதி இல்லாமல் நேரத்தை சொன்னேன். அதன் பிறகு ஒரு நாள் உன் சித்தப்பாவுக்கு ஒரு கடிதம் தருகிறேன், கொண்டு போய் கொடுக்கிறாயா என்று கேட்டார். நான் மறுக்காமல் கடிதத்தை வாங்கி கொண்டேன். இப்படி எங்கள் சந்திப்பு வளர்ந்து கொண்டே வந்தது. கடைசியில் ஒரு நாள் என்னை காதலிப்பதாகவே பரமசிவம் பகிரங்கமாக சொன்னார். நான் அந்த காதலை நிராகரித்து விட்டதும் அல்லாமல் என் உள்ளத்தை வேறு ஒருவரிடம் பறிகொடுத்து விட்டதாகவும் சொன்னேன். எனக்கும் பிரேம்நாத்துக்கும் நிச்சயதாம்பூலம் நடந்துவிட்ட விபரத்தையும் தெரியப்படுத்தினேன். உடனே பரமசிவம் தன் எண்ணத்தை மாற்றிக்கொண்டவரை போல், அதனால் என்ன, நாம் நண்பர்களாக இருப்போம் என்று சொல்லி சமாளித்து கொண்டார். அதன் பிறகு கூட நீங்கள் பேசிக்கொண்டீர்களா? அவர் ஏதாவது ஒரு காரணத்தை வைத்துக்கொண்டு வலிய பேசுவார். நானும் பதிலுக்கு எதையாவது பேசுவேன். பரமசிவத்திடம் பேசியதிலிருந்து நீ என்ன தெரிந்து கொண்டாய்? எந்த நிலைமை ஏற்பட்டாலும் அதை சமாளித்து கொண்டு அதற்கு தகுந்ததை போல் நடக்க தெரிந்தவர் என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டேன். ஆகவே அவர் விஷயத்தில் எப்பொழுதும் ஜாக்கிரதையாகவே நடந்து கொண்டேன். இந்த நேரத்தில் அவர்களுடைய உரையாடலை உன்னிப்பாக கேட்டுக்கொண்டிருந்த மாயவன் குறுக்கிட்டான். இப்பொழுது பிரேம்நாத் இறந்து போய்விட்டார். அதனால் நீ அடுத்தபடியாக என்ன செய்வாய்? பரமசிவத்தையே கல்யாணம் செய்து கொள்வாயா? மிகவும் சிக்கலான கேள்விதான் இது. மாயவன் ஆகாயசூரன் என்பதை கேள்வியை நிரூபித்து விட்டது. என்ன இருந்தாலும் பல துப்பறியும் மர்ம நாவல் எழுதி அனுபவம் தேடிக்கொண்ட இளம் எழுத்தாளர் அல்லவா? ஏன் பார்கவி யோசிக்கிறாய்? உன் நிலைமை என்ன என்பதை சொல். படபடவென்று பேசாமல் தயங்கினால் எதற்கோ திட்டம் போடுகிறாய் என்று நினைக்க தோன்றிவிடும் என்றார் இன்ஸ்பெக்டர். பார்கவி தன் முகத்தை உயர்த்திவிட்டு கவலையுடன் பார்த்தாள். என் மனம் கல்யாணத்தை பற்றி நினைக்கும் நிலையில் இல்லை. நிச்சயதாம்பூலம் செய்த பிரேம்நாத்தன் என் கணவர் என்று மானசீகமாக ஏற்றுக்கொண்ட பின்பு மறு கல்யாணம் செய்து கொள்ள எனக்கு எப்படி மனம் வரும்? எத்தனையோ பெண்கள் கணவனுடன் பல வருடங்கள் வாழ்ந்த பிறகும் அவன் இறந்து போய்விட்டால் விரைவில் மறுமணம் செய்து கொள்கிறார்களே என்றான் மாயவன். சிலர் மறுமணம் செய்து கொள்கிறார்கள். வேறு சிலர் கல்யாணம் செய்து கொண்டால் உலகம் இழிவாக பேசுமே என்று நினைத்து கள்ளத்தனமாக எவனையாவது பிடித்து கொள்கிறார்கள். அது அவரவர் மனோபாவத்தை பொறுத்த விஷயம். ஆனால் என் மட்டில் நான் என்றென்றும் கன்னியாகவே வாழ ஆசைப்படுகிறேன். அதிலும் தனிமை கிடைத்து விட்டால் அதை போன்ற ஆனந்தம் வேறு எதுவும் இருக்கப் போவதில்லை. இது உன் முடிவுதானே என்று கேட்டார் இன்ஸ்பெக்டர். பிரேம்நாத் முனீஸ்வரன் வீற்றிருக்கும் அறையினுள் போக வேண்டும் என்று சீட்டின் மூலம் உறுதிப்படுத்திய உடனேயே இந்த முடிவுக்கு வந்துவிட்டேன். அவன் பூஜை அறையினுள் நுழைந்ததும் இறந்து போய் விடுவான் என்பது முன்கூட்டியே உனக்கு தெரியுமா? அந்த அறையை பற்றி ஏற்கனவே நான் அறிந்திருக்கிறேன். 100 வருஷ காலமாக அந்த அறைக்குள் போனவர் யாருமே உயிருடன் மீண்டதில்லை. ஆகவேதான் என் மனம் அப்படி சொல்லிற்று என்றாள் பார்கவி. அப்போது அவளுடைய விழிகள் விசித்திரமாக மின்னின. உணர்ச்சிகளால் படபடப்பது போல் உடம்பெல்லாம் ஆடின. அறையினுள் வேறு யாராவது பதுங்கியிருந்து பிரேம்நாத்தை கொலை செய்திருக்கலாம் என்று நினைக்கிறாயா?
எனக்கு அதெல்லாம் தெரியாது. இன்னும் பல வருடங்கள் வாழ வேண்டிய அவர் எப்படியோ மாய்ந்து விட்டார். முனீஸ்வரன் அவரை எடுத்துக்கொண்டாலும் சரி, மற்றவர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, மரணம்தானே. பார்கவி கண்கள் நீரை கக்கின. நெஞ்சம் விம்மி விம்மி தணிந்தது. ஆனால் அது ஜோடியை இழந்த தவிப்பினால் தானா? பரமசிவத்தின் வீட்டு விலாசம் உனக்கு தெரியுமா? எனக்கு எதுவும் தெரியாது. புதிதாக துவக்கப்பட்டு இருக்கும் சினிமா கம்பெனிகளில் போய் விசாரித்தால் அவருடைய இருப்பிடத்தை தெரிந்து கொள்ளலாம். அதன் பிறகு இன்ஸ்பெக்டர் கோத்தாரியும் மாயவனும் பல கேள்விகளை கேட்டார்கள். ஆனால் பார்கவி சொன்ன எந்த பதிலுமே அவர்களுக்கு பயன்படவில்லை. இந்த சமயத்தில் முன்கூடத்தில் ஹோ என்று கதறி எழும் அழுகுரல் கேட்டது. பிரேம்நாத்தின் அப்பாவும் அம்மாவும் வந்துவிட்டார்கள் போலிருக்கிறது என்று விம்மிய பார்கவி எழுந்து ஓடினாள். அவர்களும் அவளை பின்தொடர்ந்து சென்றார்கள். அத்தியாயம் 11. வீராசாமி நாயுடு தம் வீட்டுக்கு வந்தவர்களிடம் என்ன சொல்வது என்று தோன்றாமல் சிலை போல் சமைந்து நின்றார். அவர் தனக்கு ஆண் குழந்தை வேண்டும் என்று ஏங்கியதுண்டு. எனவே புத்திரவாஞ்சையத்தையாவது தெளிவாக உணர முடிந்தது. சுமார் 40 வயது மதிக்க தகுந்த பெண்மணி ஒருத்தியும் 45 வயது மதிக்க தகுந்த ஆண் பிள்ளையும் இன்னும் குலுங்கி அழுது கொண்டே இருந்தார்கள். பெண்மணி வாய் விட்டு அழுது ஓலமிட்டவாறு இருந்தாள். அவர்கள் திருவனந்தபுரத்திலிருந்து புறப்படும் விமானத்தில் பறந்து வந்தார்கள். மகன் பிரேம்நாத் அநியாயமாக அகோர மரணமடைந்து விட்டான் என்ற தந்தியை கண்டதிலிருந்து ஒரு வினாடி நேரம் கூட வீட்டில் தாமதிக்கவில்லை. என் மகன் எப்படி இறந்தான்? ஏன் மரம் போல் நின்று கொண்டிருக்கிறீர்கள்? சொல்லுங்கள் என்று இறைந்தார் பிரேம்நாத்தின் தந்தை. ஐயோ கடவுளே, எல்லோருமாக சேர்ந்து என் மகனை கொன்று விட்டீர்களே என்று ஓலமிட்டாள் தாயார். வீராசாமி நாயுடு இன்னும் பேசவில்லை. அவருடைய கண்களில் இருந்து மட்டும் கண்ணீர் பொங்கி வழிந்து கோடிழைத்து கொண்டிருந்தது. இன்ஸ்பெக்டர் கோத்தாரி அவர்களை சமாதானப்படுத்தி பிரேம்நாத்தின் பிரேதம் வைக்கப்பட்டிருக்கும் பெரிய ஆஸ்பத்திரிக்கு அழைத்து சென்றார். மாயவன் அந்த மாளிகையிலேயே நின்றுவிட்டான். நாயுடுகாரு, இனி நான் வீட்டுக்கு போகலாம் என்று நினைக்கிறேன் என்றான் மாயவன். வீராசாமி நாயுடு திடீரென்று தூக்கத்தை கலைத்து கொண்டவரை போல் விழித்து கொண்டார். கண்களை கட்டி நடுக்காட்டில் தனியாக விட்டுவிட்டது போன்ற அதிர்ச்சி ஏற்பட்டது அவருக்கு. மாயவன் சார், இந்த நிலையில் என்னை விட்டு நீங்கள் போவது கொஞ்சமும் முறையல்ல. நான் ஒரு கொலை விவகாரத்தில் சிக்கி விடுபட முடியாமல் திணறி கொண்டிருக்கிறேன். எனக்கு எவ்வளவோ வேலை இருக்கிறது சார். 1000 இருந்தால் என்ன, எல்லாவற்றையும் ஒத்திவையுங்கள். உங்களுக்காக தேவையான பணத்தை நான் தருகிறேன். மாயவன் கதை எழுதுவது மற்றவர்களுடைய அறிவை வளர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தினால் அல்ல. அவனுக்கு தேவையானது பணம். அந்த பணத்துக்காகவே கதை எழுதும் தொழிலை வைத்திருந்தான் அவன். நான் என்ன செய்ய வேண்டும்? பிரேம்நாத்தை கொலை செய்தவன் யார் என்பதை போலீசார் கண்டுபிடித்து கைது செய்து கொண்டு போகும் வரையில் நீங்கள் என்னுடன் தான் இந்த மாளிகையில் இருக்க வேண்டும். துப்பு துலக்குவது சம்பந்தமாக நீங்கள் போலீசாருடன் ஒத்துழைத்தால் நலமாக இருக்கும். நான் ஒத்துழைப்பதை பற்றி எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. ஆனாலும் அதிலும் ஒரு சங்கடம் இருக்கிறது. உதாரணமாக நீங்கள் தான் கொலையாளி என்று ருசுவாகிவிட்டால் என் நிலைமை என்ன என்பதுதான் கேள்வி. ஒரு காரியத்தில் நான் தலையிட்டு விட்டால் எனக்கு வேண்டியவர்களாக வேண்டாதவர்களாக என்றெல்லாம் பார்க்க மாட்டேன். வீராசாமி நாயுடு கண்ணீரை கைக்குட்டையால் துடைத்துவிட்டு சிரித்தார். எனக்கு உங்களைப் போல் நேர்மையாக நடந்து கொள்ள நினைக்கும் ஆட்களைத்தான் பிடிக்கும். நானே கொலையாளியாக இருந்தாலும் சரி, என்னை சேர்ந்த யார் கொலையாளியாக இருந்தாலும் சரி, கொஞ்சமேனும் தயவுதாட்சணை காட்ட வேண்டியதில்லை. என்னால் முடிந்தவற்றையெல்லாம் செய்கிறேன் என்று சொன்ன மாயவன் முக்கியமான ஒரு வேலை இருப்பதாக சொல்லிவிட்டு கிளம்பினான். அன்று மாலை மாயவன் தன்னுடைய அறையில் உட்கார்ந்து பிரேம்நாத்தின் மரணத்தை பற்றி சிந்தித்து கொண்டிருந்தான். பிரேம்நாத்துடன் கடற்கரையில் சண்டை போட்ட பரமசிவத்தை சந்தித்தால் உண்மை என்ன என்பது தெரிந்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கை அவனுக்கு ஏற்பட்டது. ஆனால் அந்த பரமசிவம் எங்கே தங்கியிருக்கிறான் என்ற விபரத்தை தெரிந்து கொள்வது எப்படி? நீண்ட நேர சிந்தனைக்கு பின் மாயவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது. பரமசிவன் பணக்காரனாகவும் புதிய சினிமா கம்பெனி ஆரம்பித்து இருப்பவனாகவும் இருப்பதால் நிச்சயமாக டெலிவிஷன் வசதி இருக்கும். ஆகவே டெலிஃபோன் டைரக்டரியை புரட்டி பரமசிவம் என்ற பெயரில் உள்ள நம்பரையும் விலாசத்தையும் தெரிந்து கொள்ளலாமே. இப்படி ஒரு எண்ணம் எழுந்ததும் தன்னை புத்திசாலி என்று மனதிற்குள்ளாகவே பாராட்டி கொண்டான் மாயவன். ஒரு சிலருக்கு ஏற்படும் தன்னம்பிக்கையை போல் அவனுக்கும் ஏற்பட்டது. சிறிது நேரத்திற்கெல்லாம் அவன் டெலிஃபோன் டைரக்டரியை எடுத்து விரித்து பார்த்தான். அவன் எதிர்பார்த்ததைப் போலவே பரமசிவம் என்ற பல பெயர்களில் ஒரு பெயராக பட அதிபர் என்பதையும் ஒட்டி கொண்டிருந்தது. அந்த விலாசத்தை காகிதத்தில் குறித்து கொண்டதும் அல்லாமல் வெளுத்து வைத்திருந்த வெள்ளை ஜிப்பாவும் சரிகை வேட்டியும் அணிந்து கொண்டு மாயவன் உடனே கிளம்பினான். பரமசிவம் ஃபிலிம்ஸ் என்ற போர்டு ஒரு வீட்டின் முன்னால் தொங்கிக் கொண்டிருந்ததால் மாயவனுக்கு அதிகம் சிரமம் ஏற்படவில்லை. முன்பின் யோசிக்காமலேயே வீட்டினுள் நுழைந்தான். ஆஃபீஸ் பையன் ஒருவன் விரைந்து வந்து யார் நீங்கள் என்று கேட்ட பிறகுதான் நடப்பதை நிறுத்தினான்.
புதிதாக வருபவர்கள் ஆபீஸ் பையனின் அனுமதியை பெற்றால்தான் உள்ளே போக முடியும். யார் வந்தாலும் தடுத்து நிறுத்தும் அதிகாரம் அவனுக்கு உண்டு. மாயவன் அவனை ஏற இறங்க பார்த்துவிட்டு, உன் முதலாளி பரமசிவம் இருக்கிறார் அல்லவா என்று கேட்டான். பையன் அவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல், நீங்கள் யார், எதற்காக வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லுங்கள் என்று வற்புறுத்தினான். முதலில் நான் கேட்டதற்கு பதில் சொல். மாயவன் இப்படி சொன்னதும் பையனுக்கு கோபம் வந்து விட்டது. இங்கே வந்து சட்டம் பேசுகிறீர்களா? சட்டம்? உங்களைப் போல் ஏனோ தானோ என்று பேசுபவர்களுக்காக நாங்கள் இங்கே கம்பெனி ஆரம்பித்து வைத்திருக்கவில்லை. கோபித்து கொள்ளாதே தம்பி, என்னதான் சர்வாதிகாரம் இருந்தாலும் இந்த வயதில் உனக்கு இவ்வளவு கோபம் வரக்கூடாது என்று புத்திமதி சொன்னான் மாயவன். பாரிஜாதம், படுகொலை, பாவையின் பரலோக யாத்திரை ஆகிய மர்ம நாவல்களை படித்திருக்கிறாயா என்று கேட்டான். ஏன்? நான் அந்த கதைகளை எழுதிய ஆசிரியர் என்று மாயவன் சொன்ன உடனேயே, உண்மையாகவா சார்? நீங்கள் மாயவனா? என்னால் இதை நம்பவே முடியவில்லையே என்று ஆச்சரியத்துடன் பார்த்தான். தன்னுடைய கதைகளை படித்து வசியமான வாசகன் அவன் என்பதை தெரிந்து கொண்ட பிறகு மாயவனின் ஆனந்தத்திற்கு கேட்கவா வேண்டும் வெற்றி புன்னகை புரிந்தான். மாயவன் என்று சொன்னால் 60 வயதை தாண்டிய கிழவராக இருப்பான் என்று நினைத்தாயோ? ஆமாம் சார். பையன் மீண்டும் ஒரு முறை அவனை ஆசையாக பார்த்து கொண்டான். தன் லட்சிய கதாசிரியர் ஆயிற்றியவன், இனியாவது உன் முதலாளி இருக்கிறாரா இல்லையா என்பதை சொல்வாய் அல்லவா? ஏன் சார், உங்களை கதாவசனம் எழுதுவதற்காக புக் பண்ணியிருக்கிறாரா என்று பையனின் ஆவல் அதிகமாகியது. பொய் சொல்வது தவறுதான், அதனால் குழப்பங்களும் சிக்கல்களும் ஏற்படுவதும் உண்மைதான். ஆயினும் பரமசிவத்தை சந்தித்து பேசி சில விஷயங்களை கிரகித்து அப்படியே போலீஸ் அதிகாரியிடம் தெரியப்படுத்த வேண்டும் என்று நினைத்ததால் மாயவன் எதையும் செய்வதற்கு தயாரானான். இன்னும் ஒப்பந்தமாகவில்லை, இனிமேல்தான் பேச்சின் முதல் கட்டம் ஆரம்பமாக போகிறது என்றான் மாயவன். எங்கள் முதலாளி உங்களுக்கு புரோகிராம் கொடுத்திருக்கிறாரா? அழையாத விருந்தாளி என்று என்னை நினைத்தாயா? உன் முதலாளி இப்பொழுது வர சொன்னதின் பேரில் தான் வந்திருக்கிறேன். அப்படியானால் உங்களுக்கு கார் வந்திருக்குமே. சினிமா உலக நியாயப்படி யாராவது வரும்படி சொன்னார், கார் அனுப்பி அழைத்து வருவது வழக்கம். ஆகவே அந்த கேள்விக்கு எடுத்த எடுப்பிலேயே பதில் சொல்ல முடியாமல் மாயவன் தயங்கினான். ஆயினும் தப்பித்து கொள்ளும் வழி அவனுக்கா தெரியாது? அவர் கார் அனுப்புவதாகத்தான் சொன்னார். நான் தான் வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன். ஒப்பந்தம் செய்து கொள்வதற்கு முன்னால் நாம் ஏன் ஓசி பயணம் செய்ய வேண்டும்? அவன் சொன்னது உண்மையாக இருக்கும் என்று நினைத்து ஆஃபீஸ் பையன் மௌனமாக நின்று கொண்டிருந்தான். உங்களை அவர் வரும்படி சொல்லியிருந்தால் இப்படி உட்காருங்கள், முதலாளி வெளியே போயிருக்கிறார். ஆஃபீஸ் பையன் உட்காருவதற்கு வசதியாக புத்தம் புதிய பச்சை வர்ணம் பூசப்பட்டு இருந்த பிரம்பு நாற்காலி ஒன்றை தூக்கி கொண்டு வர போட்டான். மாயவன் என்ன செய்வது என்று தோன்றாமல் தயங்கிய போதிலும் அதில் உட்கார்ந்தான். பரமசிவம் வந்துவிட்டால் எப்படி பேசி நிலைமையை சமாளிப்பது என்று அவனுக்கு புரியவில்லை. புதியதாக இப்பொழுது என்ன நாவல் வரப்போகிறது சார் என்று அவளுடன் கேட்டான் ஆபீஸ் பையன். இப்போது அவன் பவ்யமாக தரையில் உட்கார்ந்திருந்தான். விதவை விமலா என்ற நாவல். படிப்பதற்கு மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். வாசகர்கள் எதிர்பார்க்கிற அணைப்புகள் இந்த நாவல்களில் அதிகம். பையனின் நாக்கில் ஜலம் ஊறியது. உங்கள் நாவல் என்றால் எங்களுக்கு உயிர். படிப்பதற்கு ரொம்பவும் பரிதாபமாக இருக்கும். அப்படியா என்று சொன்ன மாயவன், இப்பொழுது உன் முதலாளி எங்கே போயிருப்பார் என்று கேட்டான். சாயங்காலம் வேலையாக இருப்பதால் மலைக்கோட்டைக்கு போயிருப்பார். ஆனால் எங்கே போனாலும் இருட்டுவதற்குள் வந்து விடுவார். உங்கள் கம்பெனிக்கு ஏராளமான இளம்பெண்கள் வருவார்கள் அல்லவா? ஆமாம். அந்த பெண்களுடன் உன் முதலாளிக்கு நல்ல பழக்கம் உண்டா? இதென்ன கேள்வி சார்? இந்த காலத்தில் புதியதாக சினிமா படம் எடுக்க கம்பெனி துவங்குபவர்கள் பெரும்பாலும் நல்லெண்ணத்தில் இருப்பதில்லை. பெரும்பாலும் பெண் வேட்டையாடலாம் என்ற உள்நோக்கத்திலேயே தான் இருப்பார்கள். உன் முதலாளியும் அந்த ரகத்தை சேர்ந்த ஆள்தானா? இதென்ன கேள்வி சார்? அவருடைய முகத்தையும் அணிந்து கொண்டிருக்கும் உடைகளையும் பார்த்த உடனேயே உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லையா? பார்த்தால் தானே புரிந்து கொள்வதற்கு. மாயவனுக்கு தான் பரமசிவம் எப்படி இருப்பான் என்றே தெரியாதே. யாரை பார்த்தாலும் என் கண்களுக்கு நல்லவர்களைப் போல்தான் தோன்றும். என்னைப் போல்தான் மற்றவர்களும் திறந்த மனதுடன் இருப்பார்கள் என்று நினைத்து விடுவேன் என்று மாயவன் தன் கண்களை சிமிட்டினான். பையன் சிறிது தயங்கிய போதிலும் அவன் வற்புறுத்தி கேட்டதன் பேரில் வெறுப்புடன் பேசினான். எங்கள் முதலாளி சகல விஷயத்திலும் நல்லவர்தான். ஆனால் பெண்கள் விஷயத்தில் மட்டும் ஒரேடியாக பல்ட்டி அடித்து விடுவார். ஏதாவது ஒரு கலர் துணியை பார்த்தால் போதும், உடனே பெண்ணாக நினைத்து புலம்ப ஆரம்பித்து விடுவார். பாவம். ஆமாம் சார், உண்மையிலேயே அவர் பாவம்தான். ஒரு தீவெட்டி தடியன் தான் சும்மா இருந்த அவரை கெடுத்து குட்டிச்சோராக்கி விட்டான். தீவெட்டியனா? அவன் குறிப்பிட்டு பேசுமால் மதனகோபால் நாயுடுவாக இருப்பானோ?
நீ எந்த தீவெட்டி தடியனை சொல்கிறாய்? அந்த வெட்கக்கேட்டை ஏன் சார் கேட்கிறீர்கள்? பார்ப்பதற்கு நல்ல மனிதனைப் போல் காணப்பட்ட போதிலும் மகா மோசக்காரனாக இருக்கிறான். இத்தனைக்கும் அவன் பெரிய பணக்காரன். மதனகோபால் நாயுடு என்ற ஆசாமியை பற்றித்தானே நீ பேசுகிறாய்? ஆபீஸ் பையன் அதிர்ச்சி அடைந்த நிலையில் அவனை நிமிர்ந்து பார்த்தான். கதாசிரியர் தன்னை விடவும் சிறந்த புத்திசாலியாக இருக்கிறாரே என்ற எண்ணம். அந்த அயோக்கியனை உங்களுக்கு தெரியுமா சார்? அவன் வீராசாமி நாயுடுவின் தம்பி என்பதால் ஓரளவு தெரிந்து வைத்திருக்கிறேன். ஆமாம் சார், நல்லவராக இருந்த எங்கள் முதலாளி அந்த மோசக்கார மதனகோப நாயுடுவால் தான் கெட்டுப்போனார். அவர் மலைக்கோட்டைக்கு போயிருப்பதாக சொன்னேன் அல்லவா? அது போய் இப்பொழுது அவனை பார்ப்பதற்காக தான் போயிருக்கிறார். மாயவன் மிகுந்த உஷாரானான். துப்பறியும் சக்தி தன் மூளைக்கு இருக்கிறது என்பதை நினைத்து பார்த்தபோது பெருமிதமாக இருந்தது. எழுத்தாளர் பணிக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு துப்பறியும் இலாக்காவில் சேர்ந்து பணியாற்றலாமா என்று கூட எண்ணிவிட்டான். நீ சொல்வதை பார்த்தால் மதனகோபால் நாயுடு பல பெண்களை இங்கே கூட்டிக் கொண்டு வருவார் என்று சொல். அந்த கன்றாவியை ஏன் சார் கேட்கிறீர்கள்? பெண்களில் எத்தனை விதமான புடவைகள் உடுத்துகிறார்களோ அவர்களையெல்லாம் விடாமல் அழைத்து கொண்டு வந்திருக்கிறான். ஒரு நாள் மலையாளம், அதன் பிறகு கன்னடம், தெலுங்கு, பஞ்சாபி என்று விதவிதமான பெண்களை கூட்டிக் கொண்டு வருவான். நீ சொல்வதை என்னால் நம்பவே முடியவில்லையே. ஏனென்றால் மதனகோபால் பெண்களை காட்டித்தான் பிழப்பு நடத்த வேண்டும் என்ற நிலையில் உள்ளவர் அல்ல, கொழுத்த பணக்காரர். நீங்கள் சொல்வது உண்மைதான். ஆனால் அவனால் எதுவும் செய்ய முடியாதபடி அதிகாரம் முழுவதும் அவருடைய அன்னார் கையில் இருக்கிறது. இருந்தால் என்ன, அந்த பணத்தை ஆனந்தமாக செலவு செய்து கொண்டே இன்னும் எத்தனையோ நூற்றாண்டுகள் வேண்டுமானாலும் வாழலாமே. வாழலாம்தான். ஆனால் பண ஆசை யாரை விட்டது? மேலும் பணம் போடாமலேயே எங்கள் முதலாளியுடன் பங்காளியாக அவன் கூட்டு சேர்ந்து இருக்கிறான். அவர்கள் 2 பேரும் சென்னைக்கு போய் படம் பிடிக்கப் போகிறார்களாம். மதனகோபால் மகா மோசமானவன் என்பது விளங்கிவிட்டது. உடன் பிறந்த அண்ணன் மகள் பார்கவியை கல்யாணம் செய்து தருவதாக வாக்களித்து பரமசிவத்தை தன் கைக்குள் போட்டு கொண்டு இருக்கிறான் என்பதும் புரிந்தது. அவர் இங்கே அடிக்கடி வருவாரா? பெண்ணை காட்டி கேவலமான முறையில் பிழைப்பு நடத்தும் அவனை எதற்காக அவர் என்று மரியாதையுடன் பேசுகிறீர்கள்? அவன் என்று சொல்லுங்கள், இல்லாவிட்டால் என் வயிறு பற்றி கொண்டு எரிந்துவிடும். ஆபீஸ் பையனுக்கு எல்லை மீறிய கோபம் வந்துவிட்டது. அதை உணர்ந்து கொண்ட மாயவனும் மரியாதை குறைவாகவே பேசலானான். உன் முதலாளிக்கும் பார்கவி என்ற பெண்ணுக்கும் கல்யாணம் நடக்கப் போவதாக அறிந்தேன். அது எந்த அளவுக்கு உண்மை? பார்கவியோ எந்த கவியோ எங்கள் முதலாளியை எந்த பெண் கல்யாணம் செய்து கொண்டாலும் கடைசி வரையிலும் சந்தோஷமாக வாழ மாட்டாள். ஏனால் பல மரம் கண்ட தச்சன் ஒரு மரத்தையும் நிலையாக இருக்க மாட்டான். அப்படியானால் பார்கவி பரிதாபத்துக்குரியவள் என்று சொல். அதில் என்ன சந்தேகம்? இந்த பார்கவி அந்த தடியனின் சொந்த அண்ணன் மகளாம். எல்லாம் தெரிந்த பின்பும் அந்த பெண்ணை பலி கொடுக்க முன் வருகிறான் என்றால் எவ்வளவு நெஞ்செழுத்தம் கொண்டவனாக இருக்க வேண்டும். என் கையில் மட்டும் ஒரு துப்பாக்கி கிடைத்தால் எங்கேயாவது மறைந்து இருந்தாவது அவனை சுட்டு வைத்து விடுவேன். அவ்வளவு ஆத்திரம் இருக்கிறது அவன் மீது என்று கத்திய ஆபீஸ் பையன் தன் நிலையை உணர்ந்து பார்த்துவிட்டு, ஆத்திரத்தில் ஏதேதோ உளறிவிட்டேன், தயவுசெய்து முதலாளியிடம் எதையும் சொல்லிவிடாதீர்கள் என்று கெஞ்சினான். அவன் பேசிய விஷயம் முதலாளிக்கு தெரிந்து விட்டால் சீட்டு கிழிந்து விடும் அல்லவா? என்னை பற்றி கவலைப்படாதே, நான் எதையும் சொல்ல மாட்டேன் என்று ஆறுதல் அளித்த மாயவன், பார்கவி எப்பொழுதாவது இங்கே வந்திருக்கிறாளா என்று தந்திரமாக கேட்டான். ஏன் இப்படியெல்லாம் கேட்கிறீர்கள்? ஆபீஸ் பையன் விழித்து கொண்டான் போலும். உன் முதலாளி வரும் வரையில் எதையாவது பேசி நேரத்தை வீணாக்கலாம் என்றுதான். ஏன் இதையே மையமாக வைத்து கதை எழுதிவிடலாம் என்று பார்க்கிறீர்களா? எழுதினால் சுவாரஸ்யமான கதையாக அமையும் அல்லவா என்று கேட்ட மாயவன், பார்கவியை நீ பார்த்திருக்கிறாயா என்று கேட்டான். அவள் இங்கே வந்திருந்தால் பத்தினித்தன்மை எத்தகையது என்பதை தெரிந்து கொள்ளலாமே. இங்கே தினசரியும் மதனகோபால் தயவால் ஏராளமான பெண்கள் வருகிறார்கள். ஆனால் அவர்களில் யார் பார்கவி என்று எனக்கு தெரியாது. வேண்டுமானால் இனி வரும் பெண்களை விசாரித்து சொல்கிறேன். சிறிது நேரத்தில் டிசோட்டா ரகத்தைச் சேர்ந்த ஒரு கார் வந்து காம்பவுண்டினுள் நுழைந்தது. அதோ முதலாளியின் வந்துவிட்டார் என்று ஆபீஸ் பையன் சொல்லிக்கொண்டே எழுந்து ஓடிச் சென்று இரும்பு கிராதி கதவை திறந்து விரித்து வைத்தான். கார் சரையல் என்று வந்து போர்ட்டிகோவினுள் நின்றது. நன்றாக உடையணிந்திருந்த ஒரு வாலிபன் டிரைவர் ஆசனத்திலிருந்து இறங்கி வந்தான். அவன்தான் பரமசிவனாக இருப்பான் என்பதை பார்த்த உடனேயே மாயவன் தெரிந்து கொண்டான். வணக்கம் சார் என்றான் மாயவன். பதிலுக்கு கரங்களை குவித்த பரமசிவம், யார் நீங்கள் என்று கேட்டான். கன்னங்கள் இரண்டும் லேசாக குழிந்திருந்த போதிலும் பார்ப்பதற்கு அவன் வாலிபனைப் போலவே காணப்பட்டான். ஆனால் அவனுடைய உடல் மெலிந்தே இருந்தது. அளவுக்கு மீறியபடி பெண்களுடன் விளையாடிய தோஷம் போலும் அது.
உங்களுடன் தனிமையில் பேச வேண்டும். நான் தான் மர்மகதை எழுத்தாளரான மாயவன். ஓஹோ, நீங்கள்தான் சிட்டுக்குருவியின் காதல் என்ற நாவலை எழுதிய ஆசிரியரா? வாருங்கள் வாருங்கள் என்று கூறி சிரித்த முகத்துடன் வரவேற்றான் பரமசிவன். எழுத்துத்துறைக்கு இவ்வளவு மதிப்பு இருக்கிறதே என்பதை நினைத்த போது மிகுந்த பெருமையாக இருந்தது மாயவனுக்கு. அதை வைத்துத்தானே பரமசிவத்தையும் ஆபீஸ் பையனையும் வளைத்து கொள்ள முடிந்தது. 2 பேரும் ஜோடியாக நடந்து சென்று காற்றை குளிர்விக்கப்பட்ட ஏர் கண்டிஷன் அருவியில் நுழைந்து அங்கே போடப்பட்டிருந்த சோஃபாவின் மீது அமர்ந்தார்கள். அது ஒரே நீளமான சோஃபா. என்னுடைய பெயர்தான் பரமசிவன் என்பது பரமசிவம் பிஸ்னம் ஃபிலிம்ஸின் பார்ட்னர் என்று உற்சாகமாக சொல்லிவிட்டு ஒரு சிகரெட்டை எடுத்து பிடித்தான். இன்னொரு சிகரெட் மாயவன் கைக்கு மாறியது. பார்ட்னர் என்றால் இன்னொரு பங்காளி கூட உண்டா என்று ஒன்றும் தெரியாதவனைப் போல் கேட்டான் மாயவன் சிகரெட்டை புகுத்து கொண்டே. ஆமாம், வீராசாமி நாயுடு என்ற பணக்காரரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அவருடைய தம்பி மதனகோபால் தான் என்னுடைய பார்ட்னர். அவருக்காகவே தான் சினிமா கம்பெனியை ஆரம்பித்திருக்கிறேன். நான் ஒன்று கேட்கிறேனே என்பதற்காக கோபித்து கொள்ளாதீர்கள். சினிமா படம் தயாரிக்க வேண்டுமென்றால் சென்னைக்கு போக வேண்டும். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் திருச்சியில் கம்பெனி துவங்கினீர்கள்? இது எங்கள் கிளை ஸ்தாபனம்தான். விரைவில் சென்னையில் தலைமை காரியகலம் திறப்போம். அதற்கான ஏற்பாடுகள் இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு சினிமா படம் எடுப்பதில் நல்ல அனுபவம் உண்டா? எனக்கு எந்த விதமான அனுபவம் கிடையாது. என் பார்ட்னர் மதனகோபால் நாயுடு எங்கே கையெழுத்து போட சொல்கிறாரோ அங்கே தயங்காமல் போடுவேன். அப்படியானால் அவருக்கு நல்ல அனுபவம் உண்டு என்று சொல்லுங்கள். அனுபவம் இருக்கிறதோ இல்லையோ, இப்போது அனுபவம் உள்ளவர்கள் மட்டும்தானா படம் பிடித்து கொண்டு இருக்கிறார்கள். கொஞ்சம் பணத்தை அதிகமாக செலவு செய்தால் அனுபவம் தானாக வந்துவிட்டு போகிறது என்றான் பரமசிவன். மாயவன் சிரித்து கொண்டான். இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் படம் எடுக்க வேண்டும் என்று கிளம்பினால் சினிமா தொழிலின் எதிர்காலம் என்ன ஆவது? ஏற்கனவே அந்த தொழில் நொறுங்கி போயிருக்கிறது. அது சரி, நீங்கள் எதற்காக வந்திருக்கிறீர்கள் என்பதை சொல்லவில்லையே என்ற பரமசிவம் வினயமாக கேட்டான். அவனிடம் எப்படி பேச வேண்டும் என்பதை மாயவன் முன்கூட்டியே திட்டம் போட்டு வைத்திருந்ததால் நீங்கள் புதிய கம்பெனி ஆரம்பித்திருக்கும் விஷயத்தை அறிந்து வந்தேன் என்று சொன்னான். அதுதான் விஷயத்தை சொல்லுங்கள் என்கிறேன். நீங்கள் எடுக்க போகும் சினிமா படத்திற்கு கதை தேர்ந்தெடுத்து விட்டீர்களா? இன்னும் இல்லை. நான் பல புத்தகங்களையும் இங்கிலீஷ் ஹிந்தி படங்களையும் பார்த்திருக்கிறேன். அவற்றை அவியலாக்கி அருமையான கதை ஒன்றை தயாரித்து விட மாட்டேனா என்ன என்றான் பரமசிவன். வசனம் எழுதுவதற்கென்று தனியாக ஒரு ஆளா? என் பார்ட்னர் மதனகோபால் நாயுடு எழுதுவார். டைரக்ஷனை நான் கவனித்துக் கொள்வேன். மாயவன் தனக்கு தோல்வி ஏற்பட்டதை போல் விழித்தான். எடுத்த எடுப்பிலேயே இந்த மாதிரியான பதில் கிடைத்துவிட்டால் என்ன செய்வது? கதாநாயகி யார்? நாங்கள் பார்த்து புளித்து போன பழைய முகத்தை தேடி ஓடப்போவதில்லை. புதியதாக பல முகங்களை தேடிக்கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரிந்த பெண்கள் யாராவது இருந்தால் சொல்லுங்கள். முதலிடம் கொடுத்து கவனிக்கிறேன். மாயவன் யோசித்தான். பெண்ணை பற்றி பேசினால்தான் அவனை கவிழ்க்க முடியும். 2-3 இளம்பெண்கள் எனக்கு தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் சினிமா என்று சொன்னாலேயே அவர்கள் பயப்படுவார்களே. காரணம், சினிமாவில் இருக்கும் பெரிய மனிதர்கள் அவர்களுடைய கற்பை சூறையாடி விடுவார்களாம். அதனால் என்ன, அதற்குரிய பணத்தை தான் சம்பளமாக அவர்கள் கொடுத்து விடுகிறார்களே. பெண்மையின் புனித சின்னமான கற்பு இந்த சண்டாளர்களிடம் சிக்கி இப்படியா சீரடிய வேண்டும் என்று கலங்கினான் மாயவன். பரமசிவத்தின் மனதை குலைத்து யாரோ கெடுத்திருக்கிறார்கள் என்பது தெளிவாக புரிந்தது. உதாரணமாக, அந்த பெண்களை நான் இங்கே அழைத்து கொண்டு வருகிறேன் என்று வைத்துக்கொள்வோம். நீங்கள் என்ன செய்வீர்கள்? என் மனதுக்கு பிடித்தால் உங்கள் திறமையை பாராட்டி பணம் கொடுப்பேன். அந்த கட்டழகிகள் என் மஞ்சத்தை அலங்கரிப்பார்கள் என்று பரமசிவம் சொல்வதற்கும் மதனகோபால் கதவை கிரீச் என்ற ஒளியுடன் தள்ளி கொண்டு எதிரில் வந்து நிற்பதற்கும் சரியாக இருந்தது. மாயவன் அவனை கண்டதும் திடுக்கிட்டான். அதே அதிர்ச்சி தான் மதனகோபாலுக்கும். 2 பேரும் இன்னும் இமைகளை விழிக்கவில்லை. அவர்களது தவிப்பையும் தடுமாற்றத்தையும் கண்ட பரமசிவம் எதையும் புரிந்து கொள்ள முடியாத நிலையில் வெகு உற்சாகமடைந்து, நான் சொல்லி கொண்டிருந்தேன் அல்லவா, என்னுடைய பார்ட்னர் அது இவர்தான் என்று சொன்னான். என்ன செய்வான் மாயவன்? கையெடுத்து கும்பிட்டு அறிமுகத்தை ஏற்றுக்கொள்ளாத நிலையில் அப்படியே சோஃபாவில் உட்கார்ந்திருந்தான். அடடா, இவரை நான் இன்னார் என்று உங்களுக்கு சொல்லவில்லை. இவர்தான் பிரபல துப்பறியும் கதாசிரியர் மாயவன். பரமசிவன் சொல்லிவிட்டு வாயை மூடியதும் மதனகோபால் அளவு கடந்த ஆத்திரத்துடன், மற்ற இடங்களில் புகுந்து குட்டையை குழப்பியதும் அல்லாமல் இங்கே வந்து உன் வேலையை காட்ட ஆரம்பித்து விட்டாயா? டே மாயவா, மரியாதையாக சொல்கிறேன், வெளியே போய்விடு என்று கத்தினான்.
இவரை உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா என்று வியப்புடனும் திகிலுடனும் கேட்டான் பரமசிவம். நன்றாக தெரியும். என் அன்னாரை கைக்குள் போட்டுக்கொண்டு ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடுகிறான். பிரேம்நாத் இறந்து போய்விட்டதாக சொன்னேன் அல்லவா? அவனை கொலை விட்டது கூட இவன்தான். என்னது என்னது என்று அலறிய பரமசிவம் சோபாவிலிருந்து துள்ளி எழுந்து நின்றான். தர்ம சங்கடமான நிலைக்குள்ளான மாயவன் முதலில் நான் சொல்லுவதை தயவு செய்து கேளுங்கள். உங்களிடம் அநேக விஷயங்களை பேச வேண்டியிருக்கிறது என்று சொன்னான். என் பங்காளியுடன் பேச வேண்டிய வேலை உனக்கில்லை. நான் தான் இங்கே சர்வமும். எதை பற்றி பேசுவதாக இருந்தாலும் என்னிடம்தான் பேச வேண்டும். அதிலும் உன் காட்டுக்கத்தலை கேட்டுக்கொண்டிருக்க நான் தயாராக இல்லை. ஆகவே 3 எண்ணுவதற்குள் திரும்பி பார்க்காமலேயே ஓடிவிடு என்று கத்திய மதனகோபால் ஆவேச வெறி பிடித்தவனைப் போல் கூச்சலிட்டான். மதனகோபால், ப்ளீஸ், என்ன சொன்னாலும் என் காதுகள் கேட்காது. இப்பொழுது நீ வெளியே போகிறாயா இல்லையா? போகாவிட்டால் இந்த இடத்திலேயே நீ பிணமாக சாவாய். உனக்கு ஆதாரமாக என் அன்னார் வந்தாலும் நடக்காது என்று மதனகோபால் குமரினான். மாயவன் குழம்பியபடி பரமசிவத்தின் பக்கம் திரும்பி, பரமசிவம் சார், நான் போவதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் அதற்கு முன்னால் ஒரே வார்த்தை என்று குரலை இழுத்தான். மாயவன் சொல்லி முடிப்பதற்குள் மதனகோபால் குபீரென்று பாய்ந்து அவனுடைய சட்டையை தொண்டையோடு சேர்த்து பிடித்து அங்கும் இங்குமாக உழுப்பிவிட்டு, எங்கே வந்தடா விளையாட்டு காட்டுகிறாய்? உன்னை இப்பொழுதே ஒழித்து விடுகிறேன் என்றவன் கையை மடக்கி கொண்டு கன்னத்தை பார்த்து வேகமாக குத்தினான். அவனால் எந்த வினாடியிலும் ஆபத்து ஏற்படக்கூடும் என்பதை எதிர்பார்த்து கொண்டிருந்த மாயவன் சட்டென குனிந்து கொண்டான். மதனகோபாலின் ராட்சச குத்து தவறி சுவர் மீது பலமாக மோதியது. டேய் மாயவா, எங்க வீட்டில் வைத்தே உன்னை பதம் பார்க்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்தேன். அந்த அருமையான வாய்ப்பு இப்பொழுதுதான் கிடைத்திருக்கிறது. நீ உயிரோடு இருந்தால் எனக்கு நிம்மதியே ஏற்பட போவதில்லை. மதனகோபால் ஆவேசமாக கதறிவிட்டு மாயவனை கட்டி பிடித்து கொண்டு புரண்டான். மாயவன் சிறிது நேரம் வரையில் அவன் கொடுத்த உதைகளையும் வாங்கி கொண்டு சமாதானமான முறையிலேயே அமைதி ஏற்படுத்த முயன்றான். ஆனால் அது வேங்கையிடம் இதோ உபதேசம் செய்ய கதையாக முடிந்துவிட்டது. இனி பொறுமைக்கு பொருள் இல்லை என்பதை புரிந்து கொண்ட மாயவன் பலம் முழுவதையும் தன் கைகளிலும் கால்களிலும் திரட்டி கொண்டு தரையில் கிடந்தபடியே மதனகோபாலை அலேக்காக தூக்கி எறிந்தான். மதனகோபாலின் தலை சுவரில் மோதியது. குலைந்து விழுந்து தலைமுடியை இடது கையினால் கோதிவிட்டு மீண்டும் மாயவன் மீது பாய்வதற்கு ஆயத்தமானான். மாயவன் கட்டுத்தறி அறுத்த முக்கணாங்கயிறு இல்லாத முரட்டு காளையை போலாகிவிட்டான். தன்னை அடித்த மதனகோபாலுக்கு சரியான புத்தி புகட்ட வேண்டும் என்ற ஆவேசம் மனதில் பொங்கி எழுந்தது. உடனே முன்பின் யோசிக்காமல் அவன் மீது பாய்ந்து 2 கைகளினாலும் சரமாரியாக குத்துவிட்டான். கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் இப்படி ஒரு பிரம்மாண்டமான சண்டை ஏற்பட்டு விட்டதை கண்டு பதறிய பரமசிவம் கொலை விழுந்துவிடும் என்று அஞ்சிவிட்டானோ என்னவோ. அவர்களுக்கு நடுவே புகுந்து வெகு பிரயாசையுடன் சண்டையை விலக்கிவிட்டான். மாயவன் அங்கே வந்து, எங்களுடைய சண்டை போடுவது கொஞ்சமும் முறையில்லை. ஆகவே தயவு செய்து போய்விடுங்கள். பரமசிவம் 2 கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி கும்பிட்டான். அவன் போனால் போதும் என்றிருந்தது அவனுக்கு. என்னை விடு பரமசிவம், இப்பொழுதே அவனை பந்தாடி விடுகிறேன் என்று துள்ளினான் மதனகோபால். நான் பந்தல்ல மதனகோபால், உன் அண்ணன் நாயுடுகாருவின் முகத்துக்காக பார்க்கிறேன். இல்லாவிட்டால் அனாவசியமாக வந்து என்னுடன் சண்டை போட்ட உன்னுடன் தலையை தரையில் உருட்டியிருப்பேன். மாயவன் தோல் பட்டையையும் மார்பும் விம்மி புடைத்த நிலையில் ஆங்காரமாக நின்று கொண்டிருந்தான். இப்பொழுது அவனை யாராவது பார்த்தால் பேனா பிடித்து எழுதும் எழுத்தாளன் என்று சொல்ல மாட்டார்கள். போர் வீரனுக்கே உரிய திண்மையும் வன்மையும் அவனிடத்தில் ஒருங்கே குடிக்கொண்டிருந்தன. நான் மட்டும் உன்னை சும்மா விட்டு விடுவேன் என்று நினைத்தாயோ என்று மதனகோபால் கத்தினானே தவிர கையையோ காலையோ நீட்டவில்லை. அவனுடைய உடம்பு முழுவதும் தந்தி கம்பியால் ஏற்பட்ட சலனத்தை போல் அதிர்ந்து கொண்டிருந்தது. பரமசிவம், நீங்கள் நல்லவனோ கெட்டவனோ எனக்கு தெரியாது. ஆயினும் ஒன்று மட்டும் சொல்கிறேன். மதனகோபால் பொல்லாதவன். அண்ணன் மகளுடைய நல்வாழ்க்கையையும் பாழாக்க துணிந்திருக்கும் அவனுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை நான் விளக்க தேவையில்லை. ஆகையால் எச்சரிக்கையாக பிழைத்து கொள்ளுங்கள். மாயவன் தன் மனதில் பட்டதை துணிந்து சொல்லிவிட்டு சாரை பாம்பை போல் விற்றென்று விரைந்து சென்றான். மனித சமுதாயத்துக்கு கேடு விளைக்கும் அவர்களுடைய முகங்களை நிமிர்ந்து பார்க்கவே மனம் வரவில்லை. பரமசிவமும் மதனகோபாலும் என்ன செய்வது என்று தோன்றாது அவன் வேகமாக நடந்து செல்லும் காட்சியையே பார்த்தபடி மலைத்து போய் நின்றார்கள். அத்தியாயம் 12.
நடந்த நிகழ்ச்சியை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த இன்ஸ்பெக்டர் கோத்தாரி, மாயவன், உங்கள் துணிச்சலான முயற்சியை பாராட்டுகிறேன். ஆனால் எதிரிகளிடம் கை கலந்து கொள்ளாமல் எச்சரிக்கையாகவே நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறினார். சண்டை போட வேண்டும் என்று எனது ஆசை இல்லை. ஆயினும் அதை தவிர்க்க வேறு மார்க்கம் தெரியவில்லை என்றான் மாயவன். இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துவிட்டேனே. பிரேம்நாத், நான் எப்படி இறந்தேன் என்று பிரேத பரிசோதனையில் இருந்து தெரிந்துவிட்டது. எப்படி இறந்தான்? அவன் உடம்பில் விஷம் பாய்ந்திருக்கிறது. அது மிகவும் சக்தி வாய்ந்த கடுமையான விஷம். அந்த விஷம் இரத்தத்தில் கலந்தவுடனேயே உயிர் பிரிந்து விட்டது. மாயவன் அவர் சொன்ன செய்தியை கேட்டு வியப்படைந்தான். பூஜை அறையினுள் தன்னந்தனியாக உட்கார்ந்த பிரேம்நாத்தின் உடம்பில் விஷம் எப்படி பாய்ந்தது என்று புரியவில்லை. விஷம் அவனுடைய உடம்பில் எப்படி பாய்ந்திருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? அந்த விஷத்தை வாய் வழியாக சாப்பிட்டால் உயிரை எடுக்கும் சக்தி அதற்கு கிடையாது. இரத்தத்தில் கலந்தால் மட்டுமே கொல்ல முடியும். எனவே இரத்தத்தில் அந்த விஷம் பாய்ச்சி இருக்கப்பட வேண்டும். நீங்கள் சொல்வது உண்மை என்றே வைத்துக்கொள்வோம். விஷம் இரத்தத்தில் பாய்ந்த உடனேயே உயிர் பிரிந்துவிடும் என்று சொல்கிறீர்கள். அப்படியானால் அறையினுள் தனியாக இருந்த பிரேம்நாத்தின் உடம்பில் எப்படி விஷம் பாய்ந்தது? மாயவன் மிகவும் புத்திசாலித்தனமாக பேசுகிறான் என்று எண்ணி அகமகிழ்ந்து இன்ஸ்பெக்டர் கோத்தாரி, முனீஸ்வரன் சிலைக்கு பின்னால் ஜன்னல் திறந்து கிடந்தது அல்லவா? அந்த ஜன்னலுக்கு வெளியே நின்று யாரோ விஷம் துவைக்கப்பட்ட ஊசியை எரிந்திருக்கலாம். விஷ ஊசியை ஒரு கருவியால் பொறுத்து வேகமாக வாயினால் ஊதினால் குறி தவறாமல் ஊசியை செலுத்த முடியும். இந்த முறையில் கைதேர்ந்த பலர் இன்னும் இருக்கிறார்கள் என்று சொன்னார். குழந்தைகள் சிறியதொரு குழாயை சோப்பு நுரையில் முக்கி எடுத்து வாயில் வைத்து ஊதி குமிழி உண்டு பண்ணுவார்களே, அதை போன்ற முறைதான் இது. வாயினால் ஊதுவதன் மூலம் மனித உடம்பில் விஷ ஊசியை பாய்ச்சுவது என்றால் அதற்கு அதிகப்படியான திறமையும் போதிய அனுபவமும் வேண்டும். ஆனால் அந்த மாளிகையில் இருப்பவர்களில் யாருமே அப்படி தோன்றவில்லையே. மலைஜாதி மக்கள் இதை போன்ற முறைகளை கையாள்வதாக பத்திரிகைகளிலும் கதைகளிலும் படித்திருக்கிறான் மாயவன். எனவே இப்படி ஒரு சந்தேகத்தை கிளப்பினான். மனிதர்களுடைய நுட்பமான திறமையை நாம் பார்த்த உடனேயே எடை போட்டு தெரிந்து கொள்ள முடியாது. பூனை போல் சந்தடியின்றி நடமாடக்கூடியவர்கள்தான் அரிய பெரிய சாதனைகளை செய்து விடுவார்கள் என்று சொன்ன இன்ஸ்பெக்டர் கோத்தாரி, ஜன்னல் பலகையின் விளிம்பில் கைரேகை தடயம் பதிவாகி இருக்கிறது. அது யாருடையது என்பதை கண்டுபிடித்து விட்டால் கொலையாரி யார் என்பதை கண்டுபிடித்த மாதிரிதான் என்று சொன்னார். கைரேகை தடயம் பதிவாகி இருக்கிறதா? அப்படியானால் அந்த ரேகையை சரிபார்த்து கொலையாளியை கண்டுபிடித்து விடலாமே. அதற்கு முன்பாக நாம் வீராசாமி நாயுடுவின் மாளிகையில் நேற்றிரவு தங்கியிருந்த எல்லோருடைய கைரேகை தடயங்களையும் எடுத்துவிட வேண்டும். உங்கள் கைரேகையையும் ரேகை நிபுணர் எடுப்பார். அதை நீங்கள் ஒன்றும் வித்தியாசமாக நினைத்து கொள்ளக்கூடாது. கடைசியில் இன்ஸ்பெக்டர் கோத்தாரி தன் மீதே திருப்பியதும் இந்த போலீஸ்காரர்களின் வேலையே இதுதான் என்ற எண்ணத்துடன் சிரித்து கொண்டான் மாயவன். நான் இப்பொழுது வேண்டுமானாலும் கைகளை காட்டுவதற்கு தயாராக இருக்கிறேன். பிரேம்நாத்தின் தகனம் நடைபெற்றுவிட்டு வீட்டுக்கு வரும்போது இரவு 10 மணியாகிவிட்டது. அதன் பிறகுதான் கைரேகை நிபுணர் ஒவ்வொருடைய கைரேகைகளையும் பதிவு செய்தார். எல்லோருடைய ரேகைகளையும் பதிவு செய்து கொண்டார்கள் அல்லவா என்று கேட்டுக்கொண்டே வந்தார் இன்ஸ்பெக்டர் கோத்தாரி. ஓஎஸ், விடிந்தவுடன் என்னுடைய முடிவை சொல்கிறேன் என்றார் கைரேகை நிபுணர். இன்றிரவும் நாங்கள் எல்லோரும் இங்கேதான் தங்க வேண்டுமா என்று கேட்டார் டாக்டர் சௌரிராஜன். அந்த கொலை மாளிகையினுள் தங்கியிருப்பதற்கு யாருக்குமே இருப்பில்லை என்று சொல்வதைப் போல் எல்லோருமே முகத்தை சுழித்து கொண்டார்கள். கொலைகாரன் அங்கேயே இருக்கிறான் என்பதை தெரிந்து கொண்ட பிறகு யாருக்குத்தான் அங்கே நிம்மதியாக இருக்க மனம் வரும்? பஞ்சுமத்தையில் படுத்தாலும் தூக்கம்தான் வருமா? கொலையாளி இன்னார் என்பது தெரியும் வரையில் யாருமே இந்த மாளிகையை விட்டு அசையக்கூடாது. எல்லோரும் தங்கள் கழுத்துக்கு கத்தி வந்து விட்டதைப் போல் பீதியுடன் விழித்தார்கள். ஆயினும் போலீஸ் அதிகாரியின் பேச்சுக்கு மறுவார்த்தை பேச முடியவில்லை. நான் கூட இங்கேதான் இருக்க வேண்டுமா சார் என்று கேட்டான் மாயவன். மதனகோபால் தங்கியிருக்கும் வீட்டில் இருக்க எனவோ மனமில்லை. மதனகோபால் முகத்தை உருரென்று வைத்து கொண்டு இருந்தான். யார் முகத்தையும் பார்க்க அவனுக்கு மனமில்லை. எல்லோருடைய நன்றி கெட்டவர்களின் பட்டியலில் சேர்ந்து விட்டானோ என்னவோ. மாயவன், நீங்களும் அவசியம் இங்கேதான் இருக்க வேண்டும் என்று சொன்ன இன்ஸ்பெக்டர் கோத்தாரி அவனை தனியாக அழைத்து கொண்டு விஷயங்களை பற்றி பேசிவிட்டு சென்றார். அவர் போன பின்பு வீராசாமி நாயுடு மாயவனை தனியாக அழைத்து பேசினார். திருவனந்தபுரத்துக்காரர்கள் ஈமக்கிரியை நடந்து தகனமானவுடன் இந்த வீட்டுக்கே வர முடியாது என்று சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டார்கள். மகனை இழந்து அவர்கள் கண்ணீர் விட்டு கதறிய காட்சி இன்னும் என் உள்ளத்தை உறுத்தி கொண்டே இருக்கிறது. பிரேம்நாத்தை எதற்காக இந்த வீட்டில் சேர்த்து கொண்டேனோ என்று தெரியவில்லை. கடந்த போனதை மறந்து விடுங்கள். இனி அடுத்தபடியாக என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி பேசுவோம்.
ஆமாம், பேசுவதற்காகத்தான் உங்களை தனியாக அழைத்து கொண்டு வந்தேன் என்று சொன்ன வீராசாமி நாயுடு எனக்காக நீங்கள் ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று விம்மினார். மிக மிக பிரபலம் வாய்ந்த பணக்காரர் ஒருவர் உதவி கேட்பது என்றால் என்ன உதவி என்று கேட்டான் மாயவன். என் தம்பியும் நீங்களும் இன்று மாலையில் ஏதோ ஒரு காரணத்துக்காக கடுமையாக சண்டை போட்டு கொண்டதாக அறிந்தேன். மாயவன் அவர் சொன்னதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தான். சகோதர பாசத்தினால் உந்தப்பட்டு வீராசாமி நாயுடும் கோபித்து கொள்வாரோ என்னவோ. இரத்த பாசம் மிகவும் பொல்லாததாய் ஆயிற்றே. வாஸ்தவம்தான். உங்கள் தம்பி மனிதர்களை மிருக கூட்டமாக நினைத்து கொண்டிருக்கிறார். உங்கள் தம்பி தானா அவர் என்பதை இன்னும் என்னால் நம்ப முடியவில்லை. என் தம்பியை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். ஆகவே அவனை பற்றி அதிகமாக பேச வேண்டாம் என்று சொன்ன வீராசாமி நாயுடு, நீங்கள் எதற்காக சண்டை போட்டீர்கள் என்பது எனக்கு தெரியாது. அதை பற்றி நான் விசாரணை செய்து கொண்டிருக்க போவதும் இல்லை என்றார். நான் இங்கே தங்கக்கூடாது என்று உங்கள் தம்பி சொன்னாரா? அவன் சொல்கிறான் என்பதற்காக நாம் அப்படி நடக்க முடியுமா? மேலும் போலீஸ் அதிகாரியே நீங்கள் இங்கேயே தங்கியிருக்க வேண்டும் என்று உத்தரவு போட்டிருக்கிறாரே. நீங்கள் என்னிடம் எதை பற்றி பேசப் போகிறீர்கள் என்பதை சொல்லவில்லையே. என் தம்பி உங்கள் மீது கடுமையான கோபத்தில் இருக்கிறான். அதனால் ஒருவேளை அவன் உங்களிடம் வம்புக்கு வந்தாலும் வருவான். ஆகவே நீங்கள் எனக்காக அவன் எதை செய்தாலும் பொறுத்து கொள்ள வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் அவனுடன் சண்டை போடக்கூடாது. நான் சண்டை போட மாட்டேன். என்னை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. வீராசாமி நாயுடு நிம்மதியாக மூச்சு விட்டார். பிறகு அவன் உங்களுக்கு ஆத்திரம் உண்டு பண்ணினால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டார். என்னை அடித்தாலும் கையை கட்டிக்கொண்டு பேசாமல் இருக்கிறேன், போதுமா என்றான் மாயவன். இதைவிட மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஆறுதல் வார்த்தை வேறென்ன வேண்டும்? இரவு நேரத்தில் எல்லோரும் அவரவர்களுக்கான ஒதுக்கப்பட்ட இருந்த அறைகளில் படுக்க போய்விட்டார்கள். மாயவன் தனக்காக ஒதுக்கப்பட்ட அறைக்குள் நுழையும் போது ஹேமா ஓசைப்படாமல் வந்து அவனை சந்தித்தாள். ஆசிரியர் சார், உங்களை நான் தான் இந்த வீட்டிற்கு அழைத்து வந்து அபாயத்தில் மாட்டி வைத்திருக்கிறேன் இல்லையா என்று ஹேமா கேட்டாள். அவளை பார்க்க பார்க்க மாயவனுக்கு காதல் தான் அதிகரித்தது. அதுபோல் அவளும் தன்னை காதலிக்கிறாளா என்று கேட்டுவிட துடித்தான். ஹேமா, உன்னிடம் ஒன்று கேட்கப் போகிறேன் என்று மாயவன் உணர்ச்சி பொங்க அவளை பார்த்தான். நீங்கள் என்ன கேட்கப் போகிறீர்கள் என்பது எனக்கு தெரியும் சார் என்று ஹேமா ஒரு நாண புன்முறுவலுடன் தலை குனிந்து கொண்டாள். ஆனால் அடுத்த கணம் அவள் மனதில் ஏதோ ஒரு போராட்டம் எழும்புவது போல் தோன்றியது. உடனே மாயவனின் நெஞ்சில் ஒரு சந்தேகம் குடைந்தது. அதை அவன் கேட்டும் விட்டான். ஹேமா, நீயும் டாக்டர் சௌரிராஜனும் அடிக்கடி சந்தித்து பழகுகிறீர்களே, அது வைத்திய ஆராய்ச்சிகளுக்கு மட்டும்தானே? ஹேமா அதற்கு நேரடியாக பதில் சொல்லவில்லை. சார், முதலில் இந்த மாளிகையின் மர்மங்களை துப்பறியுங்கள், அப்புறம் காதலை பற்றி பேசலாம் என்று சொல்லிவிட்டு ஓடியே போய்விட்டாள். மாயவன் தன் அறைக்குள் போய் படுத்தான். மற்றவர்களும் தனித்தனி அறையில்தான் படுத்திருந்தார்கள். ஆனால் அவர்களில் எத்தனை பேர்கள் தூங்கினார்களோ. மழை சோவென்ற பேரிரைச்சலுடன் பெய்து கொண்டிருந்தது. மழையுடன் புயல் காற்றும் சேர்ந்து கொண்டதால் மழையின் கொடுமை அதிகமாக இருந்தது. இடையிடையே இடி முழக்கமும் மின்னலும் வேறு பயமுறுத்தின. மாயவன் இன்னும் தூங்கவில்லை. எதற்காக வீராசாமி நாயுடு அழைப்பை ஏற்றுக்கொண்டு இந்த மாளிகைக்கு வந்தோம் என்பதை இன்னும் அவனுக்கு புரியவில்லை. இப்படிப்பட்ட சிக்கல்கள் ஏற்படும் என்று முன்கூட்டியே தெரிந்திருந்தால் இந்த பக்கமே தலைகாட்டி இருக்க மாட்டான். பயங்கரமான காற்று வீச்சால் ஜன்னல் ஒன்று திறந்து கொண்டது. உடனே மாயவன் எழுந்து சென்று மிகுந்த பிரயாஸ்தையுடன் ஜன்னல் பலகை இழுத்து மூடினான். அதற்குள் அவனுடைய நெஞ்சும் புஜமும் மழை நீரினால் நனைந்து விட்டது. சை, என்ன மழை என்று முணுமுணுத்து கொண்டான் அவன். பட் படார் என்று பயங்கரமான இடியோசை ஒன்று வானை பிளந்தது. மிகவும் அருகாமையில்தான் இடி விழுந்திருக்க வேண்டும். இடியையும் மின்னலையும் நினைத்து கொண்டதும் மாயவனுக்கு என்னவோ போலிருந்தது. இந்த பயப்பிராந்தியத்தான சூழ்நிலையிலே விளக்கு வேறு அணைந்துவிட வேண்டும். அறை முழுவதும் இருள் கவிந்தது. இதைத் தொடர்ந்து இன்னும் பலமாக இடி இடித்தது. எங்கேயோ மின்சார கோளாறு ஏற்பட்டு விட்டது போலும். மாயவன் துர்ச்சகுணம் நிகழ்ந்து விட்டதைப் போல் 5 சிகரெட் விளக்கை எரிய வைக்க முயற்சி செய்தான். ஆனால் அதுவும் அந்த நேரத்திலேயே எரியாமல் தொந்தரவு கொடுக்க வேண்டும். சிறிது நேரம் வரையில் விளக்கு மறுபடியும் வரும் என்று எதிர்பார்த்து கட்டிலின் மீதே உட்கார்ந்திருந்தான் மாயவன். ஆனால் 5 நிமிடமாகியும் வெளிச்சம் வந்த பாடில்லை. சட்டென்று ஒரு யோசனை தோன்றவே படுக்கையை விட்டு எழுந்து தன் அறை கதவை திறந்து கொண்டு வெளியே போனான். எங்கும் ஒரே இருட்டுமயமாகவே காட்சியளித்தது. தூண்களையோ இதர பொருட்களையோ அவனால் பார்க்க முடியவில்லை. வீராசாமி நாயுடு படுத்திருக்கும் அறைக்கு சென்று மின்சாரத்தில் கோளாறு ஏற்பட்டிருக்கும் விஷயத்தை சொல்ல வேண்டும். உடனே அவர் யாரையாவது வரவழைத்து மின்சார கோளாறை பழுது பார்க்க சொல்லி ஏற்பாடு செய்வார். மாயவன் இவ்விதம் நினைத்துவிட்டு 2 கைகளையும் அகல விரித்து நீட்டியவாறு இருளோடு இருளாக தட்டு தடுமாறி நடந்து கொண்டிருந்தான். திடீரென்று ஏதோ ஒன்று ராட்சச பலத்துடன் அவனை மோதி கீழே தள்ளிவிட்டு மறைந்து சென்றது.
தன்னை மோதியது மனிதன்தானா? அல்லது அதற்கு மேல் மாயவனின் கற்பனை ஓடவில்லை. நடுநடுங்கினான். வீறிட்டு கத்தலாமா? அப்படி செய்வது கோழைத்தனத்தை பிரதிபலிக்கும் என்ற எண்ணம் எழுந்ததால் வியர்த்து விறுவிறுத்த நிலையில் எழுந்து நின்றான். அவனுடைய கற்பனை பீதியின் விளைவாலோ பயத்தின் விளைவாலோ இயங்க மறுத்து தடை பெற்று நின்றது. முன்தினம் இரவு முனீஸ்வரன் பூஜை அறைக்குள் பிரேம்நாத் பரலோக பிராந்தி அடைந்தான். அகால மரணம் அடைந்தவர்களின் ஆவி அந்த மாளிகையின் உள்ளேயேத்தான் சுற்றி கொண்டிருக்கும் என்று சொல்வார்கள். அதிலும் இரட்டை கண்டுவிட்டால் இறந்து போனவர்களின் ஆவிகளுக்கு அதிக உற்சாகம் ஏற்பட்டு வெறி கூத்தாடுமாம். அதே நிலைதான் இப்பொழுதும் ஏற்பட்டு இருக்கிறதா? இரவு நேரத்தில், அதுவும் கரும் கும்மென்று இருட்டில் மனிதனுக்கு எப்படிப்பட்ட பயங்கரமான கற்பனைகள் எல்லாம் உதயமாகி விடுகின்றன என்று மாயவன் குழம்பினான். திடீரென்று பூஜை அறை பக்கமிருந்து ஏதோ ஒரு சப்தம் வந்தது. பிறகு அது அடங்கிவிட்டது. மாயவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. இருட்டில் என்ன செய்வது என்று தெரியவில்லை. சற்று தொலைவில் கும் கும் என்று பலமாக குத்தி கொள்ளும் ஓசை கேட்டது. இடி இடிக்கிறதா? முதலில் இடி முழக்கம் கேட்கிறது என்றுதான் நினைத்திருந்தான் மாயவன். பிறகுதான் 2 பேர் கட்டி புரண்டு சண்டை போடுகிறார்கள் என்பது தெரிந்தது. மலையும் மோதி கொண்டிருக்கின்றனவா? மேகமும் இடிக்கின்றனவா? சண்டை போடுகிறவர்கள் யார் என்பதை தெரிந்து கொள்ளும் பொருட்டு மாயவன் சுவரை தடவி கொண்டே நடந்து யார் சண்டை போடுவது என்று கத்தினான். பதில் இல்லை. ஆனால் கும் கும் என்று அடித்து கொள்ளும் ஒலி மட்டும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தது. இன்னும் சிறிது தாமதித்தால் 2 பேரில் ஒருவன் பிணமாகி விடுவான் என்பதை புரிந்து கொண்ட மாயவன் தரையை தடவி கடைசியாக தரையில் கிடந்து புரண்டு கொண்டிருந்தவர்களை கண்டுபிடித்தான். அவர்கள் சண்டையில் இருந்து பிரிப்பதற்குள் அவனும் சில மூர்க்கமான உதைகளை வாங்கி கொள்ள வேண்டியதாக இருந்தது. இந்த நேரத்தில் தன் அறையினுள் பளிச்சென்று விளக்கு ஏறுவதை கண்டு கொண்டான் மாயவன். உடனே சுவரை தடவி கொண்டே சென்று கையில் தட்டுப்பட்ட மின்சார பொத்தானை அமுக்கினான். மின்சார வெளிச்சம் எங்கு பாய்ந்தது? சண்டை போட்டவர்கள் யார்? ஹிட்லர் மீசை பிரம்மையாகவும் நாயுடுவின் மைத்துனன் உத்தமசிங்கும் தான் ஒருவரை ஒருவர் முறைத்து பார்த்து கொண்டு ஆவேசத்துடன் நின்று கொண்டிருந்தார்கள். மாயவன், என்னை விடுங்கள், இப்பொழுதே இந்த பிரம்மையாவை 2 துண்டுகளாக கிழித்து விடுகிறேன் என்று தவ்வி குதித்தான் உத்தம் சிங். மாயவன் அவனுடைய கையை இறுக்கமாக பிடித்து கொண்டதால் அவனால் திமிரத்தான் முடிந்ததை தவிர விடுவித்து கொள்ள முடியவில்லை. பிரம்மையா குஸ்தி பயில்வானை போல் 2 தொடைகளிலும் கைகளை தட்டிவிட்டு, அவனை விட்டுவிடுங்கள், உருத்தெரியாமல் சிதைத்து விடுகிறேன் என்று முழங்கினான். 2 வீரர்களின் கன்னங்களிலும் நெற்றியிலும் உதடுகளிலும் லேசாக ரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. பிரம்மையா, பேசாமல் இருங்கள் என்று மாயவன் அடக்கி கொண்டிருந்த போது வீராசாமி நாயுடு கதவை திறந்து கொண்டு ஓடி வந்தார். ஏண்டா உத்தம் சிங், உன்னை எவ்வளவோ நல்லவன் என்று நினைத்திருந்தேன். நீயே நம்முடைய வீட்டுக்கு வந்திருக்கும் விருந்தாளியுடன் சண்டைக்கு போகலாமா? உனக்கு புத்தி இருக்கிறதாடா? பெருந்தன்மை இருக்காதடா? விட்டு கொடுக்க வாழணும் என்கிற நல்லெண்ணம் இருக்காதடா என்று நாயுடு சீறினார். உத்தம் சிங் தலையை தாழ்த்தி கொண்டான். ஆயினும் நாயுடு பேச்சை நிறுத்தவில்லை. நாம் எந்த நிலைமையில் இருக்கிறோம் என்பதை எண்ணிப்பார். 1 மாதத்திற்கு முன்னால் உன் அக்காள் இறந்து போனாள். அவளை யாரோ ஒருவன் கொலை செய்து விட்டான் என்று இப்பொழுதுதான் தெரிகிறது. அதே கொலைகாரன் ஒரு பாவமும் அறியாத பிரேம்நாத்தையும் கொன்று விட்டான். அடுத்து என்ன நடக்குமோ என்று அஞ்சு கொண்டிருக்கும் போது பொறுப்பில்லாத நீயே இப்படி சண்டையில் இறங்கலாமா? உனக்கும் ரவுடி பயல்களுக்கும் என்னடா வித்தியாசம் இருக்கிறது? வீராசாமி நாயுடு தன்னால் எவ்வளவு கத்த முடியுமோ அவ்வளவு வேகமாக கத்தினார். கோபத்தின் விளைவால் அவருடைய தசைப்போதி உடம்பு அதிர்ந்து குலுங்கியது. இடையிடையே உத்தம் சிங் அத்தான் அத்தான் என்று அலறிய போதிலும் அவர் பேச்சை நிறுத்தவில்லை. அத்தான், சண்டை போடுவது தவறு என்பதை நான் உணர்கிறேன். ஆனால் இந்த ஆள் எதற்காக இரவு நேரத்தில் எல்லோரும் தூங்கிய பின்பு பூனையைப் போல் பதுங்கி பதுங்கி வெளியே வந்தான் என்று கேளுங்கள். வீராசாமி நாயுடுவின் கோப பார்வை பிரம்மையாவின் பக்கமாக திரும்பியது. என்ன சொல்கிறாய் என்று கேட்க நினைக்கிறாரா? பிரம்மையா கொஞ்சமும் கோபத்தை தனித்து கொள்ளாமல், யாரோ ஒரு அறை கதவு திறந்து கொண்டு வெளியே வரும் சத்தம் கேட்டது. ஆகவே கொலையாளி தான் நடமாடுகிறானோ என்று நினைத்து துப்பறிய வந்தேன். அதற்குள் இந்த சோம்பேறி பயல் என்னை அடித்து விட்டான் என்றாள். அவன் வெளியே வந்ததற்காகத்தான் நீ சண்டை போட்டாயா என்று கேட்டார் வீராசாமி நாயுடு. நேற்று காலையிலிருந்தே இந்த பிரம்மையான் மீது எனக்கு சந்தேகம் இருந்தது. பூஜை அறைக்குள் ஏதோ இருக்கிறது என்று அதை எடுக்க தவிப்பவன் போல் தத்தளி கொண்டு இருந்தான். இவனுடைய காதுக்குள் வைர மருதனாரி ஏதோ குசுகுசுத்தான். ஆகவே இவனுடைய நடவடிக்கைகளை கண்ணும் கருத்துமாக கவனித்து வந்தேன். இன்றிரவு அகால நேரத்தில் யாரோ பூஜை அறை பக்கம் நடமாடும் சப்தம் கேட்டது. கொலைகாரன் தான் அந்த அறையிலிருந்து கொலைக்கருவியை எடுத்து வர அப்படி நடமாடுகிறானோ என்று சந்தேகித்தேன். அதற்கு ஏற்றாற்போல் இவனும் எல்லோரும் தூங்கிய பின்பு
ரகசியமாக அறையை விட்டு எழுந்து இப்படி நடமாடி கொண்டிருந்தான் என்று உத்தம சிங் படபடத்தான். நான் எழுந்தது தப்பாகவே இருக்கட்டும், அவன் மட்டும் படுக்கையிலிருந்து எழுந்திருக்கலாமா? என்னதான் அவனுக்கு உரிமை அதிகம் இருந்தாலும் நானும் உங்களுக்கு ஒரு மைத்துனன் தான் என்றார் ஹிட்லர் மீசை பிரம்மையா. அவன் கண்டன கணைகளை தொடுக்க ஆரம்பித்ததும் அறையினுள் தூங்கி கொண்டிருந்த எல்லோரும் எழுந்து ஓடி வந்தார்கள். அண்ணாத்தை, நான் சொல்வதை கேளுங்கள். ஏதாவது தப்பு தண்டா நடைபெற்றால் உடனே உங்களை எழுப்பி நடந்ததை சொல்ல வேண்டுமே தவிர சண்டை போடும் அதிகாரம் யாருக்குமே கிடையாது. இந்த விஷயத்தில் நீங்கள் தயவுதாட்சணியம் காட்டினால் நான் இப்பொழுதே பெட்டிப்படுக்கைகளை தூக்கி கொண்டு கிளம்பி விடுவேன் என்று வைரம் அர்த்தனாரி கூவினான். பிறகு அவன் வீராசாமி நாயுடுவின் எதிரில் இப்படியெல்லாம் சத்தம் போட்டு பேசிவிட்டோமே என்ற அச்சத்தில் தலையை தாழ்த்தி கொண்டான். வீராசாமி நாயுடு சாதாரணமான மனிதர் அல்ல. கோபம் வந்துவிட்டால் திடீரென்று சவுக்க கையில் எடுத்து விடுவார். ஆனால் இப்பொழுது ஏதோ கோபித்து கொள்ளவில்லை. இரண்டும் கெட்டான் நிலையில் தவித்து தத்தளித்து கொண்டிருந்தார். அர்த்தனாரி, நீ பொறுப்புள்ளவன். நான் என்ன செய்வது என்று தோன்றாமல் தவித்து கொண்டு இருக்கும்போது நீயே இப்படி எல்லாம் செய்யலாமா? இனி யாராவது சத்தம் போட்டு அதட்டினால் நாயுடுகாரு அழுதி விடுவார் போல் தோன்றியது. 2 பேரும் தெரிந்தோ தெரியாமலோ சண்டை போட்டு இருக்கிறார்கள். இனி அடுத்தபடியாக என்ன செய்ய உத்தேசித்திருக்கிறார்கள் என்று கேட்டார் கிழவர் நல்ல தம்பி. அவர்கள் சமாதானம் அடைந்துவிட்டால் நாம் எல்லோரும் தூங்குவதற்கு போய்விடலாம் என்றார் வீராசாமி நாயுடு. அத்தான், உங்கள் பேச்சை மீறுகிறேனே என்பதற்காக என் மீது வருத்தப்படாதீர்கள். பிரம்மையா எதற்காக எல்லோரும் தூங்கிய பின்பு எழுந்து வெளியே வந்தான், அதுவும் பூஜை அறையை நோக்கி நடந்தான் என்பதை நீங்கள் விளக்கம் கேட்டுத்தான் ஆக வேண்டும் என்று கண்டிப்பாக சொன்ன உத்தம் சிங் மாயவனை பார்த்து, நான் சொல்வது சரிதானே எழுத்தாளர் என்று கேட்டான். உத்தம் சிங் கூறுவதை நாம் அலட்சியமாக எடுத்துக்கொள்வதற்கில்லை. பிரம்மையா எதற்காக தன் அறையை விட்டு வெளியே வந்தார் என்பதற்கு முழு காரணத்தையும் சொல்லியேத்தான் ஆக வேண்டும். மாயவன் தன் கட்சியில் சேர்ந்து கொண்டதும் உத்தம் சிங் அடிப்பட்ட வேதனையையும் பொருட்படுத்தாமல் அகமகிழ்ந்தான். வீராசாமி நாயுடு மௌனமாக நின்று கொண்டிருந்தார். அதே மௌனம்தான் எல்லோரிடத்திலும் நிலவி இருந்தது. கடைசியில் அந்த மௌனத்தை குலைத்தவன் பிரம்மையாதான். நேற்றிரவு பிரேம்நாத் இறந்து போய்விட்டான் என்ற கிளியால் எனக்கு தூக்கம் வரவில்லை. ஆகவே கண் விழித்தபடியே படுத்து கிடந்தேன். அப்போது எங்கோ ஒரு கதவு லேசாக திறக்கும் சத்தம் கேட்டது. அவன்தான் கொலைக்காரனாக இருப்பானோ என்று சந்தேகித்து நான் என் அறை கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தேன். அதே சமயத்தில் என்னை உத்தம் சிங் பிடித்து கொண்டு என்னவென்று விசாரிக்கலாமே அடித்தார். இது உண்மையா என்று கேட்டார் டாக்டர் சௌரிராஜன். உத்தம் சிங் புறங்கையால் உதடுகளை துடைத்து விட்டு, எனக்கு தூக்கம் வரவில்லை. அப்பொழுது பக்கத்து அறையின் கதவு திறக்கும் ஓசை கேட்டது. பிரேம்நாத்தை கொலை செய்த கொலைகாரன் இன்னும் யாராவது கொல்லப்போகிறானா என்ற கலவரத்துடன் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்து பார்த்தேன். அப்பொழுது இருளில் பிரம்மையா தடுமாறி கொண்டு இருந்தான். உடனே என் கைவரிசையை காட்டிவிட்டேன் என்று சொன்னான். அந்த சமயம் டாக்டர் சௌரிராஜன் அங்கே வந்து சேர்ந்து நடந்தனவற்றை விசாரித்துவிட்டு, நீங்கள் 2 பேருமே இப்படி நடந்து கொண்டது தப்பு. அது இருக்கட்டும், உங்கள் 2 பேரில் முதலில் யார் அறை கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தது என்று கேட்டார். 2 பேரும் எதற்காக பதில் சொல்ல போகிறார்கள்? முதல்லேயே வெளியே வந்ததாக சொன்னால் மாட்டிக்கொள்வோம் என்பது அவர்களுக்கு தெரியாதா என்ன? என்ன யோசிக்கிறீர்கள்? சொல்லுங்கள் என்று அதட்டினார் வீராசாமி நாயுடு. பிரம்மையாதான் முதலில் வந்தார் என்று உத்தம் சிங் சொன்னதை நான் வரவில்லை, சிங் தான் வந்தான் என்று மறுத்தான் பிரம்மையா. அவர்கள் 2 பேர் சொல்வதில் யார் சொல்வதை உண்மை என்று எடுத்துக்கொள்வது? எதற்கோ சண்டை போட்டுவிட்டு எப்படி தப்பித்து கொள்வது என்று தோன்றாமல் விழிக்கிறார்களே. என்னுடைய கிளி மட்டும் இப்பொழுது இருந்திருந்தால் சீட்டு போட்டு உண்மையை தெரிந்திருப்பேன் சாரு என்று சொன்னான் கிளி ஜோசியக்காரன் தாமு. கிளியைத்தான் காணவில்லையே, இனிமேல் கிளியை பற்றி அர்த்தம் இல்லாமல் பேசிக்கொண்டிருப்பதால் என்ன லாபம்? ஆகவே யாருமே கிளி ஜோசியக்காரனை லட்சியம் செய்யவில்லை. மாயவன் சார், இவர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? பொருட்படுத்தாமல் விட்டுவிடலாமா என்று யோசனை கேட்டார் வீராசாமி நாயுடு. 2 பேருமே நெருங்கிய சொந்தக்காரர்கள். அவர்கள் செய்த தவறை பெரிதுபடுத்தினால் நஷ்டம் அவருக்குத்தானே. அப்பா, நீங்கள் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் தயவு செய்து தயவுதாட்சண்யம் காட்டக்கூடாது. உடனே போலீஸுக்கு டெலிஃபோன் செய்து நடந்ததை சொல்லிவிடுங்கள் என்று யோசனை சொன்னால் இளைய மகள் ஹேமா. ஆமாம் மாமா, ஹேமா சொல்வது தான் சரியான யோசனை.
அவள் பெண்ணாயிற்றே என்பதால் அவளுடைய யோசனையை அலட்சியம் செய்வதற்கில்லை என்றார் டாக்டர் சௌரிராஜன் அழுத்தம் திருத்தமாக. பிரம்மையாவும் முத்தம் சிங்கும் இந்த விவகாரம் போலீஸ் வரையில் போக வேண்டாம் என்று கெஞ்சி கேட்டுக்கொண்டார்கள். நான் சொல்கிறேன் கேளுங்கள் சார், இது மிகவும் குழப்பமான பிரச்சனை. ஆகவே போலீசாரின் உதவியை நாடுவதுதான் நல்லது என்றான் மாயவன். மாயவன் மீது மற்ற எல்லாரை விடவும் அதிகப்படியான நம்பிக்கை வைத்திருந்தவர் வீராசாமி நாயுடு. ஆகவே அவன் சொன்னதை மதித்து உடனே போலீஸுக்கு டெலிஃபோன் செய்தார். இன்ஸ்பெக்டர் கோத்தாரி வீட்டுக்கு போய்விட்டதாகவும் விடிந்தவுடன் அவருக்கு தகவல் தெரிவிப்பதாகவும் டெலிஃபோனின் மறுமுனையிலிருந்து பதில் வந்தது. இன்ஸ்பெக்டர் கோத்தாரி காலையில் தான் வருவாராம். அது வரையிலும் எந்த விதமான அசம்பாவிதங்களும் நடந்து கொள்ளாமல் பார்த்து கொள்ள வேண்டியது மாயவன், நல்ல தம்பி ஆகியோரின் பொறுப்பு என்று சொன்னார் வீராசாமி நாயுடு. தங்களை நம்பாமல் அவர்கள் 2 பேரையும் மதித்து நம்பியதால் மற்றவர்கள் எல்லாம் முகத்தை சுழித்து கொண்டார்கள். மாயவனோ தீவிரமான யோசனையில் ஆழ்ந்தான். நடுஇரவு நேரத்தில் நாயுடுவின் மைத்துனன் உத்தம் சிங்கும் ஹிட்லர் மிசை பிரம்மாயாவும் தங்கள் அறைகளை விட்டு எழுந்து வந்து ஏன் நடமாடினார்கள்? பூஜை அறைக்குள் ஏதோ சப்தம் கேட்டதே, அது என்ன? பூஜை அறைக்குள், அதுவும் முன்தினம் கொலை விழுந்த அந்த பயங்கர அறைக்குள் இப்போது யார் போக விரும்பி இருப்பார்கள்? அப்படி பூஜை அறைக்குள் என்னதான் இருக்கும்? ஒருவேளை முன்தினம் அந்த அறைக்குள் பிரேம்நாத்தை கொலை செய்த கருவியோ தடயங்களோ ஏதாவது தவறி விழுந்து கிடந்து அதை ரகசியமாக எடுத்து வரவே கொலைக்காரன் இன்றிரவு பயிற்சி செய்திருப்பானோ? அல்லது வேறு என்னதான் கவர்ச்சிகரமான மர்மம் அந்த பூஜை அறைக்குள் புதைந்து கிடக்கும்? இவ்வளவு அமர்க்கலாம் ஆர்ப்பாட்டத்தில் நாயுடுவின் தம்பி மதனகோபாலோ மூத்த பெண் பார்கவியோ தங்கள் அறையிலிருந்து கண் விழித்து எழுந்து ஓடி வரவில்லையே, அது ஏன்? ஒருவேளை பார்கவி தூக்க மாத்திரைகள் சாப்பிடும் பழக்கமுள்ளவளாக இருக்கலாம். மதனகோபால் கூட போதை மருந்துகள் அருந்தி படுக்கையில் மயங்கி கிடப்பவனாக இருக்கலாம். அத்தியாயம் 13. விடிந்ததும் விடியாததுமாக கிளிஜோசியக்காரனான தாமு விரைந்து ஓடி வந்தான் மாயவன் அறைக்கு. அவனுடைய முகத்தில் அளவு கடந்த ஆனந்தமும் உற்சாகமும் கொடி கட்டி பறந்து கொண்டிருந்தன. மாயவன் அவனை வியப்புடன் தலையை நிமிர்த்தி பார்த்தான். சாரு, ஆச்சரியங்களில் அதிசயமான ஆச்சரியம், என் கிளி கிடைத்து விட்டது. அப்படியா? இதுவரையில் அந்த கிளி எங்கே இருந்தது என்று வியப்புடன் கேட்டான் மாயவன். எங்கே இருந்தது என்றோ என்ன செய்து கொண்டிருந்தது என்றோ எனக்கு தெரியாது. விடிந்தவுடன் தற்செயலாக போய் கிளிக்குண்டை பார்த்தேன். என் கிளி கிச்சு கிச்சுக் என்று உற்சாகமாக கத்திக்கொண்டே உள்ளே இருக்கிறது. கிளிஜோசியக்காரனுக்கு ஆனந்தம் தாழவில்லை. எல்லா பற்களையும் வெளிக்காட்டி பிரமாதமாக சிரித்தான். காணாமல் போன கிளி எப்படி கூண்டுக்குள் வந்தது என்று கேட்டான் மாயவன் வியப்புடன். அதுதான் எனக்கு விளங்கவில்லை சாரு. கடவுள் என் முகத்தை பார்த்து இறக்கப்பட்டு என் கிளியை பிடித்து வந்து கூண்டினில் அழைத்து விட்டு போயிருக்கிறார் என்றான் கிளிஜோசியக்காரன். கடவுள் மேல் பாரத்தை போட்டு பேசினால் பைத்தியக்காரன் உளறுகிறான் என்று எல்லோரும் நினைத்து விடுவார்கள். கிளியை யார் பிடித்து கொண்டு போய் மறைத்து வைத்திருந்ததோ அதே ஆள்தான் யாருக்கும் தெரியாமல் கூண்டினில் விட்டிருப்பான். எப்படியோ சாரு, என்னுடைய கிளி வந்துவிட்டது, இனி எப்படியாவது பிழைத்து கொள்வேன் என்று சொன்ன கிளிஜோசியக்காரன் நாலா பக்கம் பார்த்துவிட்டு, உங்கள் எதிர்காலம் எப்படி இருக்கிறது என்று கிளிஜோசியம் பார்ப்போமா என்று கேட்டான். எனக்கு எந்த ஜோசியமும் தேவையில்லை. அந்த ஜோசியத்தை அவசியம் பார்த்து அதன்படி நடக்க வேண்டியவன் நீதான் என்று சொன்ன மாயவன், வேறு ஏதாவது விசேஷம் உண்டா என்று கேட்டான். கிளிஜோசியக்காரன் பதில் சொல்வதற்குள் பலமான பூட்ஸ் ஒலி கேட்டது. அந்த ஒலி மாயவனுடைய அறையை நோக்கி வந்து கொண்டிருக்கவே கிளிஜோசியக்காரன் நைசாக நழுவினான். சற்று நேரத்திற்கு எல்லாம் இன்ஸ்பெக்டர் கோத்தாரியும் வீராசாமி நாயுடுவும் பேசிக்கொண்டே வந்தார்கள். வீராசாமி இரவில் நடைபெற்ற நிகழ்ச்சியை சொல்லிவிட்டார் என்பதை அவர்களுடைய பேச்சிலிருந்தே தெரிந்து கொண்டான் மாயவன். என்ன மிஸ்டர் மாயவன், இரவில் நீங்கள் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் சண்டை முற்றி கொலையே விழுந்திருக்கும் என்று சொல்லுங்கள் என்றார் இன்ஸ்பெக்டர் கோத்தாரி சிரித்து கொண்டே. கொலை விழுந்திருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. உத்தம் சிங்கும் ஹிட்லர் மீசை பிரம்மையாவும் ஒருவர் மீது ஒருவர் பலமாக சந்தேகப்பட்டு பலமாக மோதிக்கொண்டார்கள். பிறகுதான் தங்கள் செய்த தவறு அவர்களுக்கு விளங்கியது என்றான் மாயவன். அவர்களை நான் விசாரித்துக் கொள்கிறேன். அதற்கு முன்னால் இன்னொரு முக்கியமான ஆனால் அதிர்ச்சியூட்டும் செய்தியை சொல்ல விரும்புகிறேன். அதிர்ச்சியா என்ற மாயவன் வீராசாமி நாயுடுவும் திருக்கிட்டு பார்த்தார்கள். ஏற்கனவே வந்திருக்கும் அதிர்ச்சி தான் போதாதா, இன்னும் ஒரு அதிர்ச்சி தேவையா? இன்ஸ்பெக்டர் கோத்தாரி அங்கே கிடந்த ராட்சச பிரம்பு நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு பதிவு செய்யப்பட்ட கைரேகைகளையும் பூஜை அறை ஜன்னல் பலகையில் காணப்பட்ட கைரேகையையும் ஒத்திட்டு பார்த்தோம் என்றார். அது யாருடைய கைரேகை என்று வியப்புடன் கேட்ட வீராசாமி நாயுடு யாருக்கு ஆபத்து நேரிடப் போகிறதோ என்று திகிலடைந்தார். ஆனால் மாயவனின் உள்ளம் ஆனந்தத்தினால் துள்ளியது. ஜன்னல் வழியாக உள்ளே எட்டி பார்த்தது யார் என்பதை தெரிந்து கொள்ளலாம் அல்லவா?
நாயுடுகாரு, நான் சொல்லப்போகிற செய்தியை கேட்டு ஆத்திரம் அடைந்து விடாதீர்கள் என்று புதிர் போட்டு பேசிய இன்ஸ்பெக்டர் கோத்தாரி, உங்கள் தம்பி மதனகோபால் நாயுடுவின் கைரேகையும் பூஜை அறை ஜன்னல் விளிம்பில் காணப்பட்ட கைரேகையும் ஒன்றாகவே இருக்கிறது. இரண்டும் ஒரே கைரேகை தான் என்பதை கைரேகை நிபுணர் தெளிவுபடுத்தியிருக்கிறார் என்று அறிவித்தார். என் தம்பியின் கைரேகையா என்று பதறினார் வீராசாமி நாயுடு. ஆமாம், உங்கள் தம்பிக்கு பிரேம்நாத்தின் கொலையில் முக்கியமான பங்கு இருக்கிறது. ஒருவேளை இந்த கொலையை உங்கள் தம்பியே செய்திருந்தால் கூட ஆச்சரியப்படுவதற்கில்லை. வீராசாமி நாயுடு தலையை பிடித்து கொண்டு இன்னொரு நாட்காலில் உட்கார்ந்தார். இரத்த பாசம் அவரது நெஞ்சை உருக்கியது. கைரேகையை நன்றாக பார்த்தீர்களா? நிச்சயமாக என் தம்பியின் கைரேகை தானாது. கைரேகைகளை நன்றாக பார்த்து பரிசீலனை செய்த பிறகுதான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன். இது உங்கள் தம்பியினுடையது தான் என்பதில் சந்தேகமே இல்லை. என் தம்பி எதற்காக பூஜை அறை ஜன்னல் பக்கமாக போனான்? எல்லாவற்றையும் உங்கள் தம்பியை விசாரித்தே தெரிந்து கொள்ளலாம். அவனை கூப்பிடுங்கள் என்று இன்ஸ்பெக்டர் சொல்லிவிட்டு மாயவனை தனியாக ஒரு புறம் அழைத்து சென்று ரகசியமாக உரையாடினார். மர்மலாமலாசிரியரே, உம்முடைய மூளையையும் சிறிது உபயோகித்து பாருங்கள். இந்த குடும்பத்தைச் சேர்ந்த யாரோ ஒருவருக்கு பரம்பரை ரீதியான சித்தவெறி தொற்று இருக்கும் என்று மனோதத்துவ நிபுணர் சௌரிராஜன் ஆராய்ந்திருக்கிறார். அந்த சித்தவெறி நபர் நாயுடுவின் தம்பி மதனகோபாலாகவே இருக்கலாம். இத்தகைய சித்தவெறி எப்போதாவது சில சமயங்களில் ஏதாவது உணர்ச்சி கோலங்களாக வெளிப்படுமாம். இத்தகைய பரம்பரை மூளை கோளாறு ஆளான நபர் பழைய பொருட்களையும் பழைய நம்பிக்கையையும் பாதுகாக்க புராதன கால பொக்கிஷம் போன்ற பூஜை அறையை பார்வையிட்டு வரவும் விரும்புவார்கள். அதனால் மதனகோபால் அந்த பூஜை அறைக்கு ஒரு கள்ளச்சாவி தயாரித்து இரவு நேரங்களில் அந்த அறைக்குள் ரகசியமாக போய் வந்து கொண்டிருக்கிறான். அறைக்குள் தன் காலடி தடயம் தெரியாதவாறு அவனே தூசிகளையும் கூட்டி சுத்தமாகவும் வைத்திருக்கிறான். ஹேமா அருமையாக வளர்த்த நாய் தன்னை காட்டி கொடுத்து விடும் என்று பயந்து அதை அடித்து கொன்று இருக்கிறான். இவனுடைய சித்தவெறி கோளாறை பிரேம்நாத் கண்டுபிடித்து விட்டானோ என்று பயந்து பூஜை அறையின் பின்பக்க ஜன்னல் வழியாக விச ஊசி அம்பை பிரயோகம் செய்து பிரேம்நாத்தை கொலை செய்து விட்டான். அரைகுறையாக சாகும் நிலையில் பிரேம்நாத்திடம் யாரும் வந்து வாக்குமூலம் வாங்கி விடக்கூடாது என்பதற்காகவே விஷம் முற்றிலும் வேலை செய்து உயிரை தீர்க்கும் வரை ஜன்னல் பக்கம் மதனகோபால் காத்திருந்து பிரேம்நாத்தை போல கோட்டு கொண்டிருந்திருக்கிறான் என்று இன்ஸ்பெக்டர் கோத்தாரி கூறினார். என்ன நாயுடுவால், உங்கள் தம்பி மதனகோபால் இன்னும் எழுந்து வரவில்லையா என்று கர்ஜித்தார். அப்போது எங்கிருந்தோ நாயுடுவின் இளைய மகள் ஹேமா வீறிட்டு அலறியபடி அப்பா அப்பா என்று கூவிக்கொண்டே தலைதிருக்கும் வேகத்தில் ஓடி வந்தாள். அது எல்லோரையும் அதிர்ச்சியடைய செய்தன. ஹேமா, என்ன நடந்தது என்று கேட்டுக்கொண்டே எழுந்து நின்றார் வீராசாமி நாயுடு. அவர் பக்கத்தில் ஹேமா வந்து நின்று மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்க இறைப்பு இறைத்தாள். அவளால் பேச முடியவில்லை. ஹேமா சொல்லப்போவது சாதாரண செய்தியாக இருக்க முடியாது. ஏனெனில் அவளுடைய முகம் களையிழந்து அளவு கடந்த பீதியினால் வெளுத்து போய்ந்தது. என்னம்மா ஹேமா? ஹேமா மிகுந்த சிரமத்துடன் உதடுகளை குவித்து அப்பா அப்பா சித்தப்பா என்று நிறுத்தினாள். அவளால் பேச முடியவில்லை. மூச்சிறைத்தது. சித்தப்பாவுக்கு என்ன என்று பதறினார் வீராசாமி நாயுடு. அவர் பூஜை அறையிலே செத்து கிடக்கிறாரப்பா என்று ஹேமா உளறிவிட்டு ஓவென்று கதறி அழுதார். வீராசாமி நாயுடு அப்படியே திகைத்து நின்றார். சில வினாடிகள் வரையில் அவரால் பேச முடியவில்லை. மாயவன், அவரை பிடித்து கொள்ளுங்கள், ஒருவேளை மயக்கம் போட்டு கீழே விழுந்து விடுவார் என்று சொன்ன இன்ஸ்பெக்டர் கோத்தாரி நாற்காலியை விட்டு துள்ளி எழுந்தார். மாயவன் வீராசாமி நாயுடுவின் பக்கத்தில் போய் நின்றான். தெய்வத்தின் சோதனை தொடர ஆரம்பித்து விட்டது. அவன் யாருக்கு என்ன தீமையை செய்தானோ என்று புலம்பிய வீராசாமி நாயுடு தள்ளாடியபடியே நடந்தார். பூஜை அறையில் பழங்காலத்து கட்டில் அருகில் மதனகோபால் மல்லாந்தபடியே பிணமாக கிடந்தான். அவன் தலை ஒரு இரும்பு குழாயால் அதிகோரமாக அடித்து நொறுக்கப்பட்டு இருந்தது. ஆனால் அந்த கொலை கருவியை காணோம். கொலைக்காரன் அதை கையோடு கொண்டு போயிருப்பான். மதனகோபால் சாகுந்தரத்தில் 2 கால்களை பலமாக உதறி போராடி இருக்கிறான் என்பதை ஒரு தலையணை கீழே விழுந்து கிடந்ததின் மூலம், போர்வை கட்டிலின் விளிம்பை தொட்டு தொங்கிக் கொண்டிருந்ததன் மூலம் புரிந்தது. வீராசாமி நாயுடு அந்த பிணத்தின் பக்கத்தில் வந்து நின்று கொண்டு ஐயோ தம்பி, எங்களை விட்டு விட்டு போய் விட்டாயடா என்று அலறினான். ஆனால் பிணத்தை தொடுவதற்கு அவரை இன்ஸ்பெக்டர் கோதாரி அனுமதிக்கவில்லை. ஹேமா வாய்விட்டு கதறி சித்தப்பா சித்தப்பா என்று ஓலமிட்டு அழுதாள். சிறிது நேரத்திற்கெல்லாம் அந்த மாளிகையில் தங்கியிருந்த எல்லோரும் வந்து கூடிவிட்டார்கள். பார்கவி தன் சித்தப்பாவின் பிணத்தை பார்த்ததும் முதலில் அதிவிரக்கிரமாக கிரீச்சிட்டாள். பிறகு விம்மி விம்மி அழுதாள். யாருமே அறையினுள் எதையும் தொடக்கூடாது, எல்லோரும் வெளியே நில்லுங்கள் என்று உத்தரவிட்டார் இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர் சிறிது நேரம் வரையில் கண்களால் மதனகோபாலின் பிரேதத்தை படம் பிடித்துவிட்டு வெளியே வந்து முதல் வேளையாக அரசாங்க டாக்டர் சண்முகநாதன், ஃபோட்டோகிராஃபர் மணியும்
கைரேகை நிபுணர் கந்தசாமி ஆகியோருக்கு டெலிஃபோன் செய்து கொலை நடந்திருக்கும் விபரத்தை தெரியப்படுத்தி உடனே வரும்படி அழைத்தார். பிறகு மாயவனை மட்டும் தம்மோடு அழைத்து கொண்டு பிரேதம் கிடந்த பூஜை அறைக்குள் மறுபடி வந்தார். பிரேம்நாத் கொலையுண்ட இதே அறைக்குள் தான் மதனகோபாலும் அதி பயங்கரமாக கொலை செய்யப்பட்டு இருக்கிறான். ஆனால் கொலை பழியை முனீஸ்வர சுவாமி மீது போடாமல் இந்த கொலையை கொலைக்காரன் வெளிப்படையாகவே செய்திருக்கிறான். நேற்றிரவு பிரம்மையாவும் உத்தம் சிங்கும் சண்டை நடந்த சமயத்தில் தான் இங்கே இந்த அறைக்குள் மதனகோபாலின் கொலையும் நடந்திருக்க வேண்டும் என்று மாயவன் சொன்னான். உங்கள் யூகம் சரியானதுதான் என்றார் இன்ஸ்பெக்டர். உத்தம் சிங்குக்கும் பிரம்மையாவும் கட்டி புரண்டு சண்டை போட்டு கொண்டிருந்ததால் தான் அமர்க்களத்தின் மறைவில் யாரோ மூன்றாவது மனிதன் மதனகோபாலை கொலை செய்திருக்க வேண்டும். அல்லது சண்டை நடப்பதற்கு முன்னதாகவே பிரம்மையாவோ உத்தம் சிங்கோ கொலை செய்துவிட்டு வந்திருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்றார். நான் உங்களிடம் சில சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். சொல்வீர்களா? என்ன சந்தேகங்கள்? இறந்து போன மதனகோபாலின் கைரேகை முனீஸ்வரன் பூஜை அறையின் பின்புறத்தில் உள்ள ஜன்னலில் பதிவாகி இருக்கிறது அல்லவா? ஆமாம், கைரேகை நிபுணர் கந்தசாமி அதை தெளிவுபடுத்தியிருக்கிறார். அறையின் பின்பக்க ஜன்னல் அருகே மதனகோபால் நின்று அறைக்குள் தன் வாயினால் விஷ ஊசியை ஊதி பிரேம்நாத்தை கொலை செய்திருக்க முடியாது என்று நம்புகிறேன் என்றான் மாயவன். ஆம், ஆதாரம்? விஷ ஊசி பிரயோகிக்கப்பட்டு இருந்தால் அதன் அடையாளமாக பிரேம்நாத்தின் உடலில் ஒரு சிறு காயமாவது விழுந்திருக்கும். விஷ ஊசியும் அறைக்குள்ளேயே விழுந்து கிடக்கும். ஆனால் அப்படி ஏதும் இல்லையே என்றான் மாயவன். ஒருவேளை முந்தா நாள் இரவு முன்கூட்டியே கொலைக்காரன் அந்த அறைக்குள் ஏதாவது ஒரு கொலைக்கருவியை வைத்திருக்கலாம். அது இப்போது நம் கண்களுக்கு தட்டுப்படாமலும் இருந்திருக்கலாம். அந்த அபாயகரமான கருவியை இந்த அறைக்குள் இருந்து எடுத்து போய்விட வேண்டும் என்பதற்காகத்தான் கொலைகாரன் நேற்றிரவு இந்த அறைக்குள் வந்திருக்கிறான், அதாவது மதனகோபால் வந்திருக்கிறான் என்றார் இன்ஸ்பெக்டர். அப்படியானால் இப்போதாவது அந்த கொலைக்கருவி நம் கண்களுக்கு அகப்படுகிறதா என்று பார்ப்போம் என்றான் மாயவன். உடனே இருவரும் அந்த அறையை நன்றாக பரிசோதனை செய்து பார்த்தார்கள். ஆனால் ஒரு கொலைக்கருவியும் அகப்படவில்லை. அப்படியானால் மதனகோபால் எதற்காக இந்த அறைக்குள் ரகசியமாக வந்தான் என்று கேட்ட மாயவன், இன்ஸ்பெக்டர், அதை பாருங்கள், மதனகோபாலின் கையிலிருந்து நழுவி விழுந்தது போல் ஒரு பழங்காலத்து பெட்டி ஒன்று கீழே கிடக்கிறது. அநேகமாக அது நகைப்பட்டியாகத்தான் இருக்க வேண்டும். அதை எடுத்து போகத்தான் மதனகோபால் இந்த அறைக்குள் ரகசியமாக வந்திருக்கிறான். வைரம் அருணாச்சலம், பிரம்மையா முதலானவர்கள் கூட அந்த பொக்கிஷ பெட்டியை கிளப்பி போகத்தான் இந்த வீட்டிற்கு வந்து தங்கியிருக்கிறார்கள் என்றான் ஒருவித பரபரப்போடு. அந்த சிறு பெட்டியை இன்ஸ்பெக்டர் எடுத்து பார்த்துவிட்டு, இந்த பெட்டிக்குள் ஒன்றையும் காணும். இந்த காலி பெட்டிக்காக யாராவது மரணத்திற்கும் துணிந்து இந்த அறைக்குள் போல அலைவார்களா என்று ஏளனமாக கேட்டார். இந்த அறைக்குள் ஏதோ பொக்கிஷம் புதைந்திருக்கிறது என்று மற்றவர்களுக்கு தெரியுமே தவிர அது என்ன என்பதோ எப்படி இங்கே புதைக்கப்பட்டு இருக்கிறது என்றோ மற்றவர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் என்றான் மாயவன். சார், அந்த சிறு பெட்டிக்குள் ரகசிய சுரங்கம் போல் ஏதாவது ரகசிய அமைப்பு இருக்கலாம் என்றான். உடனே இன்ஸ்பெக்டர் சில நுட்பமான கருவிகளை கொண்டு அந்த சிறு பெட்டியை சோதித்து பார்த்தார். அதிலிருந்து ஏதோ ஒரு விசை சட்டென்று விடுபட்டு உள்மூடி டக்கென திறந்து கொண்டு ரகசிய தட்டு ஒன்று தென்பட்டது. அங்கு அபூர்வமான வைரங்களும் இரத்தினங்களும் இல்லின. அவை மிகவும் விலை உயர்ந்த பல லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள பழங்காலத்து வைரக்கற்கள். அவற்றில் சில வைரங்கள் இடையில் வேறு யாராலோ களவாடப்பட்டு குறைந்து போயிருக்கும் என்று தோன்றியது. இந்த பெட்டி எப்படி இங்கே வந்தது? இதை மதனகோபால் எங்கிருந்து எடுத்திருப்பான்? முந்தா நாள் இரவு இந்த அறையை நாம் பரிசோதித்து பார்த்தபோது இப்படி ஒரு பெட்டியும் இருக்கவில்லையே என்றார் இன்ஸ்பெக்டர் வியப்போடு. அதோ தரையோடு பதிக்கப்பட்டு இருக்கும் பழங்காலத்து சிம்மாசனத்தின் காலொன்று உடைக்கப்பட்டு இருக்கிறது பாருங்கள். அதை நேற்றிரவு மதனகோபால் தான் உடைத்திருப்பான். ஆகவே இந்த நகைப்பெட்டிக்கும் இந்த சிம்மாசனத்திற்கும் ஏதோ தொடர்பு இருக்கிறது. அதாவது சிம்மாசனத்தின் குஷன் சீட்டுக்கு அடியிலேயே இந்த பொக்கிஷ பெட்டி அதிகாலத்தில் ரகசியமாக புதைக்கப்பட்டு இருந்திருக்கலாம். அதோ சிம்மாசனத்தின் கை விளிம்புகள் அருகே இரு பக்கமும் 2 குமிழ்கள் அனாவசியமாக பொருத்தப்பட்டு இருக்கின்றன. சிம்மாசனத்தின் குஷன் சீட்டும் சிறிது இடம்பெயர்ந்து நகர்ந்திருக்கிறது. ஆனால் சட்டென்று அதன் மீது கை வைத்து விடாதீர்கள் இன்ஸ்பெக்டர். தவறாக குமிழை உபயோகப்படுத்துபவரின் கையில் விஷத்தை பாய்ச்சிவிடும் விதமாக ஏதாவது விஷ ஊசிகளோ கொலை கருவிகளோ விசை அசைப்போடு பொருத்தப்பட்டு இருக்கலாம் என்று மாயவன் எச்சரித்தான். அதன் பிரகாரம் இன்ஸ்பெக்டர் அதி ஜாக்கிரதையாகவே தம் கைப்படாதபடி
கைத்தோல் உரைகளையும் நுட்பமான ஆயுதங்களையும் உபயோகப்படுத்தி அந்த சிம்மாசனத்தின் குஷன் சீட்டை பெயர்த்து பார்த்தார். அதற்குள் நகைப்பெட்டி புதைக்கப்பட்டு இருந்தது என்பதற்கு அடையாளமாக அதே பெட்டி அளவிற்கு ஒரு காலி இடம் பெட்டி போல் காணப்பட்டது. மேலும் விஷம் தெரியாத அந்நியர்கள் தவறாக குமிழ்களை திருப்பி குஷன் சீட்டை நகர்த்த முயன்றால் கையில் கடுமையான விஷத்தை குத்தி எரிந்துவிடக்கூடிய விஷ ஊசிகள் விசித்திரமான விசையமைப்புகளுடன் பொதிக்கப்பட்டிருந்தன. இன்ஸ்பெக்டர் மலைத்து நின்றார். இன்ஸ்பெக்டர், இந்த நுழையக்கூடாத அறையின் 100 வருஷத்திய மர்மம் இப்போது எனக்கு ஓரளவு புரிந்துவிட்டது என்று மாயவன் உற்சாகமாக கூறத் தொடங்கினான். 100 வருஷங்களுக்கு முன்னால், அதாவது நம் மீராசாமி நாயுடுவின் தாத்தாவுக்கு தாத்தாவான தவகோடி நாயுடுவின் காலத்தில் இது அவருடைய படுக்கை அறையாகத்தான் இருந்திருக்கிறது. அவரிடம் உலகத்திலேயே மிகவும் விலையுயர்ந்த அபூர்வமான வைரங்கள் இருந்தன. அவற்றை எப்போதாவது பொருளாதார நெருக்கடி ஏற்படும் போது எடுத்து விற்கலாமே தவிர மற்றபடி அவற்றை தீண்டவே கூடாது என்று நவகோடியார் தீர்மானித்து தம் படுக்கை அறையிலுள்ள இந்த சிம்மாசனத்தின் குஷன் சீட்டுக்கு அடியில் இந்த நகைப்பட்டியை இவ்வாறு விசைக்கருவி அமைப்புகளுடன் பொருத்தி பொக்கிஷம் போல் மறைத்து வந்திருக்கிறார். இதை திறந்து எடுக்கக்கூடிய ரகசியம் அவர் ஒருவருக்குத்தான் தெரியும். தன்னை தவிர வேறு யாராவது இந்த பொக்கிஷத்தை களவாட நினைத்து சிம்மாசனத்தின் குமிழ்களை தவறாக திருகி திறக்க முயன்றால் உடனே விஷ ஊசிகள் வெளிப்பட்டு கையில் குத்தி கொன்று விடும்படியான விசையமைப்புகளையும் இணைத்து வைத்தார். தம்முடைய காலத்திற்கு பிறகு ஏதாவது கஷ்டம் வந்தால் ஒழிய இந்த அறைக்குள் நுழையவே கூடாது என்று தம்முடைய பிள்ளைகளான சீமைத்துறையிடம் கூறியிருக்கிறார். பிறகு ஒரு நாள் இரவு அவர் இந்த அறையில் படுத்திருக்கும்போது திடீரென காலமாகிவிட்டார். அது வயசை ஒட்டிய இயற்கையான சாவுதான். ஆனால் அவர் சாவதற்கு முன்னால் சிம்மாசனத்தை தம் விரலால் சுட்டி காட்டி அதற்குள் நெருக்கடி கால சேமிப்பாக வைரப்பெட்டி ஒன்று பொக்கிஷம் போல் புதைக்கப்பட்டு இருக்கிறது என்பதையும் தம் பிள்ளை சீமைத்துறைக்கு உணர்த்தி இருக்கிறார். ஆனால் குமிழையும் விசையையும் எப்படி சரியாக இயக்குவது என்ற ரகசியத்தை தம் பிள்ளையிடம் சொல்வதற்கு அவர் உயிர் பிரிந்துவிட்டது. அவருடைய பிள்ளை சீமைத்துறை பெரிய செலவாளி. துரைக்கு ஏதோ பெரும் பண நெருக்கடி ஏற்பட்ட போது இந்த நுழையக்கூடாத அறைக்குள் ஒரு நாள் இரவு அவர் நுழைந்து சிம்மாசனத்தில் இருந்து பொக்கிஷ பெட்டியை எடுக்க முயன்று அதன் குமிழியையும் விசையும் தவறாக இயக்கியதால் விஷபூசிகளால் குத்தப்பட்டு கொல்லப்பட்டு விட்டார். அதன் விளைவாக அவர் முகத்தில் கருநீலம் பாய்ந்திருப்பதை வைத்துக்கொண்டு முனீஸ்வர சுவாமி தான் அவரை அடித்து கொன்று விட்டது என்று கதை கிளப்பப்பட்டு விட்டது. காலகதியில் இது நுழையக்கூடியாத அறையாகவும் பூஜை அறையாகவும் மாறிவிட்டது. அதன் பிறகு ஒவ்வொரு தலைமுறையினரும் இந்த பொக்கிஷ பெட்டியின் ரகசியத்தை தங்கள் கடைசி காலங்களில் தங்கள் சந்ததி இணையினருக்கு ஒரு நெருங்கிய உறவினர்களுக்கும் தெரிவித்தே வந்திருக்கிறார்கள். ஆனால் விசையை சரியாக இயக்கி சிம்மாசனத்தில் இருந்த பெட்டியை எடுக்கும் ரகசிய முறை மட்டும் ஒருவருக்கும் தெரியவில்லை. பலர் தனக்கு தோன்றியபடி விசை தவறாக திருகி உயிர்பலியாகி இருக்கிறார்கள் என்றே தோன்றுகிறது. இந்த நுழையக்கூடாத அறைக்குள் சீமைத்துறை நுழைந்து செத்த பிறகு அவருடைய மனைவியும் அவருடைய பிள்ளையும் பத்மாவதி என்ற கல்யாண பொண்ணும் நம் நாயுடுவின் தகப்பனார் சிற்றப்பா கடைசியாக அவருடைய மனைவியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காலத்தில் இந்த அறைக்குள் இரவு நேரங்களில் நுழைந்து தனியாக தங்கியிருந்து செத்து போனார்கள். ஆனால் அவர்களெல்லாம் அந்த அறைக்குள் தனியாக தங்கியிருக்க ஏன் விரும்பினார்கள்? இந்த பொக்கிஷ பெட்டியை சிம்மாசனத்தில் இருந்து கிளப்புவதற்குத்தான். ஆனால் அதன் விசையை சரியாக இயக்கும் ரகசியம் தெரியாதால் அதன் விஷ ஊசிகளால் தாக்குண்டு செத்து கிடந்தார்கள். நம் நாயுடுவின் தகப்பனார் காலத்தில் விருந்தினராக வந்திருந்த வைரம் அருணாச்சலம் தகப்பனார் என்பவரும் அதே பொக்கிஷ வேட்டைக்காகத்தான் அந்த அறைக்குள் தனியாக தங்கியிருந்து அதே முறையில் பலியானார். இப்போது அவருடைய மகன் வைரம் அர்த்தனாரியும் அதே காரணத்துக்காகத்தான் இந்த வீட்டில் வந்து தங்கியிருக்கிறான். இனி நம் மதனகோபாலின் விஷயத்திற்கு வருவோம். அவன் பழைய மூதாதையரின் சரித்திரங்களையும் கணக்கு வழக்குகளையும் மனப்பாடம் செய்து வைத்திருப்பவன். அதோடு அவன் பெரிய செலவாளியாகவும் அடிக்கடி பணத்தை வைக்க ஆளாக்கி கொண்டும் இருந்ததால் பூஜை அறைக்குள் புகுந்து பொக்கிஷ வேட்டையாட ஆசைப்பட்டு இருக்கிறான். அதற்காக பூஜை அறை கதவின் பூட்டிற்கு ஒரு கள்ளச்சாவி தயாரித்து எல்லோரும் அயர்ந்து தூங்கும் இரவு நேரங்களில் பூஜை அறை கதவை திறந்து உள்ளே பலவிதமான ஆராய்ச்சிகள் நடத்தி வந்திருக்கிறான். ஆனால் புத்திசாலித்தனமாக சிம்மாசனத்தின் விசையை சட்டென்று தவறாக திருகி உயிரை பலி கொடுத்து விடாமல் ஜாக்கிரதையாகவே பலவிதமான சோதனைக்கும் பரிசோதனைகளும் நடத்திய பிறகு விசையை சரியாக இயக்கும் ரகசிய முறையை எப்படியோ அவன் கண்டுபிடித்து நகைப்பட்டியை எடுத்து விட்டான். பிறகு தனக்கு தேவைப்படும் போதெல்லாம் அந்த பெட்டியிலிருந்து 1-2 வைரங்களை எடுத்துக்கொண்டு மீதி வைரங்களை பெட்டியோடு மறுபடியும் சிம்மாசனத்திற்குள்ளே பொருத்தி வைத்து பத்திரப்படுத்தி தன் உயிர் போல் பாதுகாத்து வந்திருக்கிறான்.
அந்த அறையில் தன் காலடிச்சுவடுகளின் அடையாளம் தெரியக்கூடாது என்பதற்காகவே அவனே அந்த அறையின் தரையில் உள்ள தூசியை எல்லாம் கூட்டி சுத்தமாக வைத்து வந்திருக்கிறான். ஹேமா வளர்ந்த அவனுடைய அருமையான நாய் தன் இரவு நடமாட்டத்தை மோப்பம் பிடித்து காட்டி கொடுத்து விடுமோ என்ற பயத்தை அந்த மதனகோபால் ஒரு தடியால் அடித்து கொண்டு ஹேமாவின் மெத்தைக்கு உள்ளேயே சுருட்டி வைத்திருக்கிறான். அடுப்பங்கரை பூனை குறுக்கே வந்து கத்தியது என்பதை அதனால் அதையும் அடித்து கொண்டு இருக்கிறான். இதெல்லாம் அவன் ஒரு சித்த வெறியனோ என்ற சந்தேகம் மற்றவர்களுக்கு தோன்றியிருக்கும். இனி கடைசி கட்டத்திற்கு வருவோம். இந்த நாள் இரவு அந்த அறைக்குள் யாரை அனுப்பி பரிசோதிப்பது என்பதற்காக சீட்டுகள் குலுக்கி எடுக்கப்படுவதையும் அதில் பிரேம்நாத்திற்கே பெரிய சீட்டு வந்து அறைக்குள் தனியாக தங்கியிருந்த பரிசோதிக்கப் போவதையும் நினைத்ததும் மதனகோபால் மிகவும் கலவரம் அடைந்து விட்டான். ஒருவேளை அறைக்குள் பிரேம்நாத் அந்த வைரப்பெட்டியை சிம்மாசனத்தில் இருந்து கண்டுபிடித்து எடுத்து விடுவானோ என்றும் பதறியிருக்கிறான். அதனாலேயே அந்த அறையினுள் பின்பக்க ஜன்னல் அருகில் மதனகோபால் ரகசியமாக வந்து ஒளிந்து நின்று கொண்டு அறையினுள் நடப்பதை ஜன்னல் வழியாக கண்காணித்து கொண்டிருந்திருக்கிறான். அப்போது அறைக்குள் பிரேம்நாத் செத்துவிடும் ரகசியத்தை, அதாவது கொலை செய்யப்படும் தந்திரத்தை மதனகோபால் தன் கண்ணார பார்த்து விட்டான். கொலைக்காரனை அவன் தன் கண்ணால் பார்த்து இருக்க முடியாது என்றாலும் கொலைக்காரன் யார் என்பதை மதனகோபால் நிச்சயமாக யூகித்து விட்டான். ஆனால் உடனே அவன் கூச்சலிட்டு உதவிக்கு ஆட்களை கூப்பிடவில்லை. அறைக்குள் பிரேம்நாத் விஷத்தினால் தாக்கி கொலை செய்யப்பட்டு விழுந்ததையும் கடைசி மூச்சு பிரியும் வரையில் ஜன்னல் வழியாக மதனகோபால் தன் கண் முன்னால் பார்த்து கொண்டே நின்றிருக்கிறான். அது மட்டுமல்ல, பிரேம்நாத்தின் உடலிலிருந்து கடைசி உயிர்த்துளி பிரியும் வரையில் அவனுடைய உயிரை காப்பாற்ற யாரும் உதவிக்கு ஓடி வந்து விடக்கூடாது என்பதற்காக அறைக்குள் பிரேம்நாத்தை என்று பதில் கொடுப்பது போல மதனகோபால் ஜன்னல் வழியாக மாற்றுக்குரலில் 5 நிமிஷத்திற்கு ஒரு முறை பதில் கொடுத்து கொண்டு வாசலிலே காவலாக நின்றிருக்கிறான். அவனுக்கு பிரேம்நாத்தின் மீது இருந்த மனக்கசப்பு அதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். பிறகு நம்முடைய விசாரணைகளின் போது கொலைக்காரன் யார் என்பதை அவன் சொல்லாமல் மூடி மறைத்து விட்டான். அதனால் அவன் கொலைக்காரனுக்கு உடந்தை என்று அர்த்தமல்ல, கொலைக்காரனை பிற்பாடு சாவகாசமாக பயமுறுத்தி ஏதாவது காரியம் சாதித்து கொள்ளலாம் என்று மதனகோபால் நினைத்திருக்கலாம் என்று மாயவன் விலக்கிவிட்டு மூச்சு வாங்குவதற்காக தன் பேச்சை சிறிது நிறுத்தினான். என்ன மர்மநாவல் ஆசிரியரே, இது அராபி இரவு கட்டுக்கதைகள் போல அதி விசித்திரமாக இருக்கிறதே என்றார் இன்ஸ்பெக்டர். பயங்கரமானதும் கூடத்தான். இன்னும் கேளுங்கள். இந்த அறைக்குள் ஏதோ தந்திரமான ஒரு கொலைப்பொறி வைக்கப்பட்டு இருக்கிறது என்று நாம் சந்தேகப்பட்டு இங்குள்ள பழங்காலத்து கட்டில் சாமான்களை எல்லாம் உடைத்து பார்ப்போம். பொக்கிஷ பெட்டி புதைக்கப்பட்டுள்ள சிம்மாசனத்தையும் 2ஆக பிளந்து விடுவோம் என்பது மதனகோபால் பதறி இருக்கிறான். அதனால் இந்த வைரப்பெட்டியை இங்கிருந்து எடுத்து போய் வேறு இடத்தில் பத்திரப்படுத்துவதற்காகவே மதனகோபால் நேற்றிரவு இந்த அறைக்குள் வந்து சிம்மாசனத்தின் புதைக்குழியில் இருந்து அந்த வைரப்பெட்டியை எடுத்திருக்கிறான். ஆனால் கொலைக்காரன் முந்திக்கொண்டு மதனகோபாலை இந்த அறைக்குள்ளேயே தாக்கி ஓர் இரும்பு குழாயால் அவனது தலையை நொறுக்கி கொண்டு போட்டுவிட்டு போய்விட்டான். ஆனால் இந்த வைரப்பெட்டிக்காக மதனகோபாலை கொலைக்காரன் அப்படி கொலை செய்து போடவில்லை. ஏனெனில் பிணத்தின் கை அருகிலேயே இந்த வைரப்பெட்டி அனாதையாக எடுப்பாரின்றி கிடந்தது. அப்படியானால் தன்னை காட்டி கொடுத்து விடக்கூடிய மதனகோபாலின் வாயை நிரந்தரமாக மூடிவிட வேண்டும் என்பதற்காகவே அவனை கொலைக்காரன் இப்படி அதிபயங்கரமாக படுகொலை செய்து போட்டுவிட்டு போயிருக்கிறான் என்றான் மாயவன். அதற்கு இவ்வளவு அவசரம் எதனால் ஏற்பட்டது? ஜன்னலின் பதிவாக இருக்கும் கைரேகை தடத்தையும் நேற்று நம்மால் எடுக்கப்பட்ட பலரின் கைரேகைகளையும் நாம் ஒப்பிட்டு பார்த்து ஜன்னல் வழியாக அறைக்குள் நடக்கும் காட்சியை பார்த்து கொண்டிருந்தவனின் மதனகோபால் தான் என்பதை கண்டுபிடித்து விடுவோம். மதனகோபால் இப்போது உயிரோடு இருந்தால் அவனுடைய கைரேகை பொருத்தங்களை ஆதாரமாக காட்டி பயமுறுத்தி அவனிடம் கடுமையாக விசாரிப்பீர்கள். அதனால் அவன் பயந்து போய் கொலைக்காரன் யார் என்று உண்மையை சொல்லிவிடக்கூடும். ஆகவே அவனை எதுவும் செய்ய விடாமல் முன்கூட்டியே நேற்றிரவே கொலைக்காரன் பின்தொடர்ந்து வந்து அவனை இந்த அறைக்குள்ளேயே தலையை நொறுக்கி கொன்று போயிட்டு போய்விட்டான். அவனுடைய புத்திசாலித்தனத்தை கண்டு இன்ஸ்பெக்டர் அகமகிழ்ந்தார். பிறகு அவர், கதாசிரியரே, முன்தினம் நள்ளிரவு இந்த பூஜை அறைக்குள் பிரேம்நாத் நுழைந்து உள்ளே தங்கியிருந்த போது நீங்கள் அறைவாசலுக்கு வெளியே காவலாக உட்கார்ந்திருந்தீர்கள். 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை பிரேம்நாத் என்று கூப்பிட்டு குரல் கொடுத்து கொண்டும் இருந்தீர்கள். ஆனால் அறைக்குள் பிரேம்நாத் செத்து போய் 2 மணி நேரம் ஆகும் வரையில் என்று பதில் குரல் வந்து கொண்டே இருந்ததாக சொன்னீர்கள். அவ்வாறு பிரேம்நாத்தை போல் மாற்று குரலில் மதனகோபால் ஜன்னல் வழியாக பதில் கொடுத்து கொண்டு இருந்திருப்பான் என்று இப்போது சொல்கிறீர்கள். இவை 2ம் நிச்சயமானவைதானா என்று இன்ஸ்பெக்டர் கோத்தாரி வினயமாக கேட்டார்.
மாயவனின் சுறுசுறுப்பான மூளையையும் புத்திசாலித்தனத்தையும் எடை போட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது அவருடைய எண்ணம். ஆமாம், பூஜை அறைக்குள் பிரேம்நாத் எப்படி இறந்தான் என்பதையும் அவனுக்கு மரணம் எப்படி தந்திரமாக சம்பவித்தது என்பதையும் மதனகோபால் கவனித்து கொண்டிருந்ததால் மற்றவர்களை ஏமாற்றுவதற்காக சொல்லிக் கொண்டே இருந்திருக்கிறான். நீங்கள் சொல்வது உண்மையாகவே இருக்கட்டும். வேறு யாருமே இல்லாத அந்த அறையின் உள் பிரேம்நாத் எப்படி கொலை செய்யப்பட்டான்? நீங்கள் அந்த அறை வாசலுக்கு வெளியே காவல் இருந்ததால் உங்களை தாண்டி கொலைக்காரன் யாருமே உள்ளே போயிருக்க முடியாது. அறைக்குள் கொலை கருவிகளோ தானாக இயங்கக்கூடிய கொலை பொறிகளோ இரகசிய பாதைகளோ எதுவுமே இல்லை. ஜன்னல் வழியாக அவன் மீது விஷ ஊசியும் எரியப்பட்டு இருக்க முடியாது. ஏனென்றால் பிரேம்நாத்தின் உடலின் மீது விஷ ஊசி பாய்ந்த அடையாளம் எதுவும் இல்லை. ஆனால் அவன் இயற்கையாகவே மரணம் அடையவும் இல்லை. விஷத்தால் தாக்குண்டு மடிந்தது போன்ற அடையாளங்களும் முகத்தில் கருநீலம் பாய்ந்தும் தென்பட்டன. அவன் தானாகவே விஷத்தை விழுங்கி இருக்கலாம் என்றாலும் அந்த விஷத்தின் தன்மையானது உடலின் ஒரு சிறு காயத்தின் மூலம் இரத்தத்தில் கலந்தால் ஒழிய ஆளை கொல்லாது. அவனை ஜன்னல் வழியாக மதனகோபாலும் எந்தவித தந்திர உபயோகங்களின் மூலமும் கொலை செய்யவில்லை. அப்படியானால் பிரேம்நாத் எப்படித்தான் கொலை செய்யப்பட்டான் என்று இன்ஸ்பெக்டர் கோத்தாரி கேட்டார். அதுதான் எனக்கும் இன்னும் இளங்கவில்லை. பிரேம்நாத் எப்படி கொல்லப்பட்டான் என்பது அதி விசித்திரமான மர்மமாகவே இருக்கிறது என்றான் மாயவன். 2 பேரும் குழம்பி போனார்களே தவிர தீர்மானமாக எந்த முடிவுக்கும் வர முடியவில்லை. பிரேம்நாத்தின் உடம்பில் இரத்தத்தில் எப்படி விஷம் பாய்ந்தது என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் என்ன முடிவுக்குத்தான் வர முடியும்? அதன் பிறகு இன்ஸ்பெக்டர் கோத்தாரி ஒவ்வொருவரையும் தனித்தனியாக அழைத்து விசாரணை நடத்தினார். நேரம்தான் வீணானதே தவிர எந்த விதமான நன்மையும் உண்டாகவில்லை. இதற்குள் அரசாங்க டாக்டரும் போட்டோகிராஃபரும் கைநேகை நிபுணரும் வந்தார்கள். அவர்களுடைய வேலையை செய்யும்படி சொன்னார்கள். இன்ஸ்பெக்டர் கோத்தாரி முந்தானம் இரவு பிரேம்நாத்தை மிகவும் தந்திரமாகவும் நேற்றிரவு மதனகோபாலை அதிபயங்கரமாகவும் படுகொலை செய்த கொலைக்காரனா யாராக இருக்கும் என்று மாயவன் தன் மூளையை குழப்பிக்கொண்டான். உடனே மதனகோபாலின் அந்தரங்க நண்பனான சினிமா அதிபர் பரமசிவத்தை சந்தித்து பேசினால் ஏதாவது விளங்கக்கூடும் என்று தோன்றியது. உடனே பரமசிவத்தின் சினிமா கம்பெனிக்கு போய் அவனை சந்திக்க வேண்டும் என்று மாயவன் தீர்மானித்தான். இதுவரைக்கும் கதையை பொறுமையாக கேட்ட எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மேலும் என்னோட சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.